திருவாசகம் பூரா படிச்சு பாருங்க. கடவுளே, நல்ல மாடெல்லாம் உள்ள போயிடுச்சு, நான் ஒரு நொண்டி மாடு கடைசியா வர்றேன், என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. இதுதான் திருவாசகத்தினுடைய உட்கிடை. அதை சொல்லுவது நீத்தல் விண்ணப்பம். இலக்கிய சுவை மிக்க பகுதி நீத்தல் விண்ணப்பம். கடையவனே நீ கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. நான் கீழே விழுந்துட்டேன் ஐயா, என்னை தாங்கி பிடிச்சுக்கோ. இந்த கடவுளோட பேசுறேன் பாருங்க, அது மாதிரி இன்பம் எதுவும் கிடையாது. மனுஷங்கிட்ட போய் நம்ம குறைகளை சொல்லக்கூடாது. கேட்டுவிட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவான். கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி பாடின பாட்டு இது. நான் கடையவன், கடையனுக்கும் கடைத்தேற்றம், அன்டு தி லாஸ்ட். மகாத்மா காந்தி அந்த புத்தகத்தில் அவளது ஈடுபாடு கொண்டார். நான் கடையவன், நீ கருணையினால் என்னை ஆண்டு கொண்டாய், என் தகுதியினால் ஆளவில்லை, உன் கருணையினால் ஆண்டு கொண்டாய். கடையவனே நீ கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட. இந்த கலந்துங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். எது எதை கலக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. பாலோட தேனை கலக்கலாம், அந்த மாதிரி ஆண்டவன் என்னோடு கலந்து விட்டான். வள்ளற் பெருமான் பாடுவார், வான்கலந்த மாணிக்க வாசகர் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு பாடுவார். ஆண்டவனோட இரண்டர கலக்கணும். கடையவனே நீ கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. விடையவன்னா ரிஷப வாகனத்தில் வருபவன், ஒரு காளை மாட்டின் மீது வருபவன். தோருடைய சிறியன் விடையேறி, அதான் விடையவன். விட்டிடுதி கண்டாய், விட்டிடுதி கண்டாய்னா என்னை விட்டுறாதேன்னு அர்த்தம். கடவுளே என்னை விட்டு விடாதே. விரல் வேங்கையின் தோல் உடையவனே. இந்த முனிவர்கள் யாகம் பண்ணி ஒரு புலியை அனுப்பிச்சாங்களா சிவபெருமான்கிட்ட. சிவபெருமான் பார்த்தாராம், தாருகாவனத்து முனிவர்கள் அனுப்பிய அந்த புலிய உரிச்சு அந்த தோலை இடுப்புல கட்டிக்கிட்டாராம். அந்த இடுப்புல கட்டிக்கிட்டு வர ஆடுற பொழுது அது விழுந்துடப்படாது பாருங்க, அதுக்கு ஒரு பாம்பை பெல்ட் மாதிரி கட்டிக்கிட்டாராம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மடபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுவார். அதுதான் விரல் வேங்கையின் தோல் உடையவனே. அந்த வேங்கை கூட விரல் மிக்க வேங்கை, திறன் மிக்க வேங்கை. விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. இந்த உத்தரகோச மங்கையை இவர் தான் அவ்வளவு சிறப்பாக பாடுகிறார். அது எப்படியாம், பக்தர் எல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர். சிவபுரம்னா கைலாசம்னு அர்த்தம். உத்தரகோச மங்கை கைலாசம் மாதிரியா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த உடம்புல உத்தரகோச மங்கை எது தெரியுமா? இந்த நெத்தியில விபூதி பூசரம் பாருங்க, அந்த இடம். உத்தரம்னா வடக்கு, கோஷம்னா உடம்பு. உடம்புல வடக்கு பகுதி இது. எங்கே விபூதியும் குங்குமமும் பூசுறமோ உடம்புல அந்த இடத்துக்கு பேரு தான் உத்தரகோச மங்கைன்னு பேரு. மாணிக்க வாசக பெருந்தகைக்கு ரொம்ப பிடித்தமான திருத்தலங்களில் திருப்பெருந்துறையும் உத்தரகோச மங்கையும் தலையாய திருத்தலங்கள். இந்த நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோச மங்கையில் பாடப்பட்டது. கடையவனே நீ கருணையினால் கலந்தாண்டு கொண்டு விடையவனே விட்டிடுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசு. நிலை பெற்ற உத்தரகோச மங்கை, நீ நிலை பெற்றிருப்பதனாலே உத்தரகோச மங்கையும் நிலை பெற்றதாகிவிட்டது. மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. சடையவனே, பெரிய ஜடை வச்சிருக்கே. ஜடை எதுக்கு அடையாளம் தெரியுமா? கங்கை உலகத்தை அழிக்கிறேன் என்று பாய்ந்தாள், அவளை தாங்கி உலகத்தை காப்பாற்றியது ஜடை. அதனால் கருணைக்கு அடையாளம் ஜடை. சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். நான் தளர்ந்து போயிருக்கிறேன், எம்பெருமானே என்னை தாங்கிக் கொள். இன்னொரு பாட்டு பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல மூங்கில் மரம். இந்த மூங்கில் மரத்திலிருந்து மூங்கில ஒடிக்கிறாங்க. இந்த புல்லாங்குழல் மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல,
அதான் இந்த மூங்கில். அந்த பக்கமும் திறந்திருக்கும், இந்த பக்கமும் திறந்திருக்கும். இப்போ ரெண்டு பக்கத்துல இருந்தும் யாரு வேணாலும் உள்ள போகலாம். அதாவது சின்ன புழு பூச்சி உள்ள போகலாம். ஒரு எறும்பு அப்படியே புகுந்து உள்ள போயிடுச்சு. உள்ள போனா நடுவில் மாட்டிக்கிச்சு. ஒருத்தர் அந்த பக்கமும் தீய வச்சுட்டான், இந்த பக்கமும் தீய வச்சுட்டான். இந்த எறும்பு என்ன செய்யும்? இப்போ அந்த மூங்கிலுக்கு மேல இருந்தா கீழே விழுந்துடலாம். இப்ப மேல இல்லை. அது என்ன ஆச்சு தெரியுமா? இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து. அதான் ரொம்ப முக்கியம். இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினைப்பிரிந்த விடுதலை ஏனை விடுதி கண்டாய். இந்த கொள்ளு, இந்த உள்ளுங்கிற வார்த்தை தான் முக்கியம். நடுவில் மாட்டிக்கிச்சு. இங்கேயும் போக முடியாது நெருப்பு, அங்கேயும் போக முடியாது. நல்வினை தீவினை ரெண்டுக்கு நடுவில் புண்ணியம் பாவம். நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அப்பா. இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய். விரித்து போட்ட தலை, விரித்து போட்ட தலை அலங்கோலத்துக்கு அடையாளம். நான் அலங்கோலமாய் இருக்கிறேன் பெருமானேன். இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய். என்னை விட்டு விடாதே. வியன்மூ உலகுக்கு ஒரு தலைவா. 3 உலகத்துக்கு நீதாய்யா ராஜா. 3 உலகம்னா என்ன? மேலே கீழே நடு உலகம், பாதாளம் நம்ம உலகம், மேலே விண்ணுலகம். வியன்மூ உலகுக்கு ஒரு தலைவா. பறந்திருக்கக்கூடிய உலகங்கள் இந்த 3க்கு தானா? அண்டங்கள் எல்லாத்துக்கும் அவன்தான் தலைவன். ஒரு தலைவா. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அதான் அந்த ஒரு தலைவா. அவனை தவிர தலைவன் கிடையாது. யாரெல்லாம் தலைவர்களோ அவர்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் மட்டுமே. அதனாலதான் வியன்மூ உலகுக்கு ஒரு தலைவா. மண்ணு முத்தர கோஷம் அங்கைக்கு அரசே. பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே. அது என்ன மூவிலை? இந்த சூலாயுதத்தில 3 பக்கம் இருக்கும். 1 2 3. இந்த 3 மூவிலை வேல். அதான் வேல். வேலை மாதிரி 3 இலை உள்ளது. அது எதுக்கு சூலாயுதம்? எல்லாரையும் குத்துறதுக்கா? இல்லைங்க. நம்ம கிட்ட ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு 3 மலம் இருக்கா இல்லையா? நான் தான் பெரிய ஆளுங்கிறனே, இது ஆணவம். நல்லதும் கெட்டதும் பண்றனே, அது கண்மம். நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறனே, உலக மாயையில, இது மாயை. இந்த 3ஐயும் கொண்டே குத்துறான்னா. நமக்கு மலங்கள் 3. இந்த 3ஐயும் குத்துன்னு சொல்லி அவன் ஒரு சூலாயுதத்தை வச்சானா, நம்ம என்ன பண்ணணும்? கோயிலுக்குள்ள போய் 3 எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு அப்படியே உள்ள போயிட்டு 3 என்ன? ஆணவ கண்மம் மாயை. முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறமீதமை ஆறறிவாரே அப்படிம்பார் திருமூலன். முப்புறம் அப்படிங்கிறது இந்த ஆணவ கண்மம் மாயை தான். வியன்மூ உலகுக்கு ஒரு தலைவா. மண்ணு முத்தர கோஷமங்கை கரசே. பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே. வலது பக்கத்தில் ஏந்தியவன். வலமுன்னா வெற்றின்னு ஒரு அர்த்தம். எம்பெருமானே, சூலம் ஏந்தி இருப்பது உனக்கு அழகு. அடியாரை காப்பாற்றுவது அதைவிட அழகு. எம்பெருமானே என்று விட்டு விடாதே. இதுல மொத்தம் 50 பாட்டு. நீத்தல் விண்ணப்பத்தில் 50 பாட்டு. அதனால நம்ம இதை 2 சொற்பொழிவா வச்சுக்கிறோம். இப்ப இன்னும் ஒரு பாட்டு இதை ஒட்டி பார்த்து விடுவோம். எல்லா பாட்டும் இனிக்கும். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கு அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே. உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே. எனக்குன்னு உள்ளது நீதாய்யா. இந்த வீடுகளில் சொல்லுவாங்க, தனக்குன்னு ஆள் இருந்தா தான் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுவான்னு இறந்த அன்னைக்கு. எனக்குன்னு உள்ளது நீதாய்யா, வேற யாரும் கிடையாது. அப்பா அம்மா குழந்தை குட்டி ஒன்றும் கிடையாது. எனக்குன்னு உள்ளது நீதானே, எனக்கு உள்ளவனே. அருமையான வாக்கு. பெற்றது கொண்டு எனக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்த. நான் என்ன பண்ணினேன்? அதை ஒழுங்கா பயன்படுத்தாம வீணாக்கி விட்டேன் அப்பா.
பெற்றது கொண்டு என்னென்ன கொடுத்தேன்? கல்வியை கொடுத்தேன், செல்வத்தை கொடுத்தேன், அமைச்சர் பதவியை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், அவ்வளதையும் கொடுத்தேன். நான் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணனேன்? உன் மீது அன்பை பெருக்க வேண்டும், உடம்பை சுருக்க வேண்டும், நான் மாற்றி செய்து விட்டேன். பெற்றது கொண்டு ராமலிங்க சுவாமி சொல்லுவார், கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணலென்றேன் ஒல்லுமகை அறிவித்தாய், உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய், இல்லை என பிறர் சென்றிரவா வண்ணம் ஏற்றமளித்தாய் இரக்கம் என்னே என்னே செல்வகருட்குருவாகி நாயினேனே சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவி. அவளது நீ கொடுத்ததப்பா, எல்லாம் கடவுள் கொடுத்தது. பட்னத்து சாமி சொல்லுவார்ல, பிறக்கிற போது கொண்டாந்ததில்லை, போற போது கொண்டு விட்டு போறதில்லை, நடுவில் உள்ளது சிவபெருமான் கொடுத்தது. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண் மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. பட்டினத்து சாமி வார்த்தை. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி, நீ கொடுத்ததை வச்சு நல்லது இல்லை அதிகரிக்கணும், நான் தவறத்தாயா அதிகரித்தேன், தவறே செய்தேன், அதிகமாக செய்தேன். சுருக்கும் அன்பின், அன்பை பெருக்கணும், தவற சுருக்கணும். நான் என்ன பண்ணனேன்? தவற பெருக்கினேன், அன்பை சுருக்கி விட்டேன் அப்பா. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே நெய் விடுதி கண்டாய். நான் வெத்து பயன், வெத்தடியேன், வெற்றடியே நெய் விடுதி கண்டாய். ஆனாலும் என்ன விட்டுறாதே அப்பா, உன்னை தவிர யாரும் கிடையாது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படி செய்யணும், நான் செய்யலையே. வெற்றடியே நெய் விடுதி கண்டாய். நீ விட்டுட்டா கெட்டு போயிடுவேன், வேற யார்கிட்ட போறது? தாய் தள்ளின பிள்ளைய பேய் கூட பிடிச்சிக்காதே அப்பா, நான் யார்கிட்ட போவேன்? நீதானே எனக்கெல்லாம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே நெய் விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை. நீ தள்ளிட்ட யாரு தாங்குவார்? எல்லாரையும் தாங்குறவன் நீதானே. நீ தள்ளிட்ட வேற யார்கிட்ட போய் நிற்பேன்? மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே. அது என்ன வாழ் முதல்? ஒரு வியாபாரத்துக்கு முதல் போடுறான் இல்லையா? என் வாழ்க்கைக்கு முதல் நீதான். யார் முதல் இல்லாத வியாபாரம் உருப்படியாகாது. என் வாழ்க்கைக்கு முதல் நீதான். என் வாழ் முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன். எனக்கு உள்ளவனே உன்னை அடைந்தேன், நீயே துணை என்று தேடி நிற்கிறேன். அப்பா, நீதான் துணை, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை நினைத்து தேடி நிற்கிறேன். எனக்கு உள்ளவனே, எனக்கென்று உள்ள பெருமானே. அப்பர் சுவாமி திருக்குறுந்துறையில அழகா பாடுவார். என்னிலாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் மூலம். என்னுளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே. எனக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் அவன்தான், அவனை விட எனக்கு யாரும் இனியார் இல்லை. மாணிக்க வாசக சுவாமி என்ன சொல்கிறார்? நீ கொடுத்ததை வச்சு உன்னை பாடாமல் நான் தவறுகளை செய்து விட்டேனே. பெற்றது கொண்டு விடையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே நெய் விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே. உற்று அடியேன் மிக தேறி நின்றேன். உன்னை அடைந்தமையினாலே நான் தேறி நிற்கிறேன். என்னை விட்டுறாதே கடவுளே, என்னை விட்டு விடாதே. ஆண்டவனோட பேசி என்னை விட்டு விடாதே என்று அழுதால் விடுவானா? ஒரு காலும் விடமாட்டான். மாணிக்க வாசகர் ஆண்டவனை எவ்வளவு பற்றி கொண்டாரோ அதை விட அதிகமாக ஆண்டவன் இவரை பற்றி கொண்டான். இல்லைன்னா இந்த திருவாசகம் வருமா? நீத்தல் விண்ணப்பம் முழுக்க என்னை விட்டு விடாதே பெருமானே, என்னை விட்டு விடாதே என்று கேட்ட அந்த பாடல், ஒவ்வொரு பாடலும் என்னை விடாதே என்று அழுத அழுகை இந்த திருவாசக தமிழ். நீத்தல் விண்ணப்பம் என்பது இறைவனே என்னை விட்டு விடாதே என்று மாணிக்க வாசகர் விடுத்த வேண்டுகோள். 50 பாட்டு அப்படித்தான். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய். வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே
எனக்கு எய்ப்பில் வைப்பே தினை துணையேனும் பொறேன் துயராக்கையின் திண்வலையே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. தனித்துணை கடவுள் தாங்க துணை, வேற யாரும் துணை இல்லை. எங்க ஊர்ல ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, வயசு 80, சாக கிடக்கிறார். அடுத்த வீட்டுக்காரன் வேண்டியவன் வந்துட்டான், நண்பன். இவன்கிட்ட பேசுறான், நீங்க நானும் ஒன்னா இருந்தோம், தொழிலெல்லாம் பண்ணணும், 2 பேரும் யோக்கியமானவர்கள், இப்போ நீ சாக போற, பரவாயில்ல, எல்லாரும் ஒரு நாளைக்கு போக வேண்டியதான், நிம்மதியா போ, உனக்கு என்ன மாதிரி செய்யணுமா சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன். இந்த ஆடு இந்த சாக கிடக்கிறவன் அப்படி பார்த்தான், செய்வியா? கட்டாயம் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேள், தருகிறேன். அவன் கேட்டான், தனியா போக பயமா இருக்கு, எனக்கு துணைக்கு வர்றியான்னா. துணைக்கு போக முடியுமா? யாரும் துணைக்கு போக முடியாது. விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. கடவுளை தவிர துணை கிடையாது. ஏன்? நம்ம பிரிஞ்சாலும் நம்மளை பிரியாதவர் கடவுள். மற்றெல்லாம் நம்மளை பிரிஞ்சிடும், நம்ம விட்டாலும் நம்மளை விடமாட்டார் சிவபெருமான். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த, நீ தனித்துணை துணையா இருக்கிற பொழுது உன்னை மறந்துட்டு நான் கர்வப்பட்டு தலைகீழா நடந்தேன் ஐயா. தலைகீழா நடக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? திமிர நடக்கிறதுன்னு அர்த்தம். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய். எனக்கு துணை நான் பண்ணின வினை. அவங்க வினைக்கு தகுந்தாப்புல தானே இந்த உடம்பு. இந்த உடம்பு வினைக்கு தகுந்த உடம்பு. நான் பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி எனக்கு உடம்பு. நீங்க பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு. வினை துணையேனை விடுதி கண்டாய், என்ன விட்டுறாதே. வினையேனுடைய மனத்துணையே, என் மனசுக்கு துணை நீதான்பா. நான் வினை பண்ணி இருந்தாலும் வினைகளை மாற்றக்கூடியவன் நீதான். வினையேனுடைய மனத்துணையே, எந்தன் வாழ் முதலே, என் வாழ்க்கைக்கு முதலாயிருப்பவன் நீ. எனக்கு எய்ப்பில் வைப்பே. இந்த பேங்க்ல போய் டெபாசிட் போடுறான், வைப்புன்னு பேரு. எதுக்காக போட்டு வைக்கிறோம்? அவசர காலத்துல பயன்படும்னு. எனக்கு அப்படிப்பட்டவன் நீ. எனக்கு எய்ப்பில் வைப்பே, நான் எச்சு போற பொழுது எனக்கு உதவி செய்யக்கூடிய வைப்பு தொகை போன்றவனே. தினை துணையேனும் பொறேன் துயராக்கையின் திண்வலையே. இந்த உடம்பு துன்பமான உடம்பு. இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், இது வலை. நான் வலைக்குள் பட்டு சிக்கி தவிக்கிறேன். எனக்கு இந்த உடம்பு வேண்டாம். தினை அளவு கூட இந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. எனவே இந்த உடம்பை நீ எடுத்துக்கொள். எம்பெருமானே, தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய். விடிலோ கெடுவேன், நீ விட்டுட்டா கெட்டு போய் விடுவேன். ஏன்னா என்னுடைய நிலை அப்படி. வினையேனுடைய மனத்துணையே, எந்தன் வாழ் முதலே, எனக்கு எய்ப்பில் வைப்பே. தினை துணையேனும் பொறேன் துயராக்கையின் திண்வலையே. இதுல இந்த 50வது பாட்டு நிறைய அற்புதமான பாட்டு. அது பற்றி ஒரு கதையே உண்டு. அருமையான பாட்டு. நீத்தல் விண்ணப்பம் மொத்தம் 50 பாட்டு. இந்த 50வது பாட்டு, ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னையாளுடையாய் சித்துயிர்க்கிறங்கி காய்ச்சினாலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. ஏசினும், எம்பெருமானே, உன்னை திட்டுனாலும் திட்டுவேன். யான் உன்னை ஏத்தினும், ஏத்துவதுன்னா பாராட்டி பேசுவது. திட்டுவேன், புகழ்வேன், ஆனாலும் என் பிழைய நினைச்சு மனசு வருந்துவேன். என்னை விட்டுறாதே. அடிமனசு உனக்குத்தாயா. நான் உன்னை திட்டினாலும் உன்னை வாழ்த்தினாலும் என் மனசை விட்டு போயிடாதே. என் பிழையை நினைத்து வருந்தக்கூடிய என்னை விட்டு போய்விடாதே. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய். பவள மலை மாதிரி பெருமான். எப்படி குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில்
குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். அந்த பவள மேனிதான் இப்ப சொல்றது. பேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய். செம்மையான பவள மலை போன்ற ஒளிமிக்க பெருமானே, என்னை ஆளுடையாய், என்னை ஆட்கொண்டவனே, நான் சித்துயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. நாங்கள் எல்லாம் கடைப்பட்டவர்கள், நாங்களெல்லாம் அமுதம் உண்ண வேண்டும் என்று நீ நஞ்சை உண்ட பெருமானே, சித்துயிர்க்கு இறங்கினாய். உன்னோடு ஒப்பிடும் பொழுது நாங்கள் எல்லாம் சித்துயிர்கள், எங்களுக்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டாய். பொல்லாத நஞ்சை உண்ட பெருமானே, என்னை விட்டுறாதே. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய், என்னையாளுடையாய், சித்துயிர்க்கிறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. கடைசி வரி கடையவனே. முதல் பாட்டு கடையவனேனை கருணையினான். அப்போ இந்த 50 பாட்டு அந்தாதி தொடர். இதை பற்றி ஒரு வரலாறு இருக்கிறது. 1925 சென்னையில கந்தசாமி பிள்ளை என்று ஒரு பேராசிரியர் வாழ்ந்து வந்தார். தமிழ் பேராசிரியர், நன்றாக தமிழ் முறையாக படித்தவர், பற்றும் பயிற்சியும் மிக்கவர். அவருக்கு லத்தீன் படிக்கணும்னு ஆசை வந்துதான். லத்தீன் என்பது சட்டத்தின் மொழி, வணிகத்தின் மொழி ஆங்கிலம், அறிவியலின் மொழி ஜெர்மனி, இராணுவத்தின் மொழி அமெரிக்க நாட்டு மொழி. ஆனால் தெய்வத்தின் மொழி தமிழ், சட்டத்தின் மொழி லத்தீன் என்று விபுலானந்த அடிகள் பேசுவார். இவருக்கு சட்டம் படிக்கணும்னு ஆசை. தமிழாசிரியர். அந்த ஊர்ல உள்ள சென்னையிலே உள்ள ஒரு கிறிஸ்தவ வக்கீலிடத்திலே போய் சேர்ந்தார். ஐயா, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் லத்தீன். அவர் சரின்னு ஒத்துட்டார். சாயந்தரம் 5 மணிக்கு வாங்கோ, 5லேருந்து 6 வரைக்கும் லத்தீன் பாடம். சட்டத்திலே உள்ள முக்கியமான செய்திகள் எல்லாம் லத்தீன் மொழியில இருக்கு. அதே மாதிரி கந்தசாமி பிள்ளை போனார். அந்த வக்கீல் ஐயா மேல உட்கார்ந்து இருப்பார், கந்தசாமி பிள்ளை கீழே உட்கார்ந்து இருப்பார். லத்தீன் பாடம் நடந்தது. ஒரு 6-7 மாதங்கள் ஆகின. ஒரு நாள் கந்தசாமி பிள்ளை ரொம்ப வெறுப்போட அங்க வந்தார். கந்தசாமி பிள்ளை வந்த வெறுப்பு அதை விட அதிகம் வக்கீல் ஐயா வந்த வெறுப்பு. கந்தசாமி பிள்ளை ரொம்ப நேரம் காத்திருந்திருக்கார், அதனால மனசு கஷ்டப்பட்டது. வக்கீல் ஐயா அன்னைக்கு தாமதமா வந்தார். வந்தவர் இவரை விட வெறுப்பா இருக்கார். அவரு கந்தசாமி பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. சாமி, என்ன இப்படி இருக்கிறீங்க? இல்லை ஐயா, இந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையா போச்சு. என்ன சொல்றீங்க? உலகத்திலே உள்ள பொழைப்புகளில் மோசமான பொழைப்பு இந்த வக்கீல் பொழைப்பு தான். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் காலையில பூரா சர்ச்சில் போய் கடவுளை கும்பிடுறேன், மத்தியானம் பூரா நீதிமன்றத்திலே யாரெல்லாம் சர்ச்சினுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டார்களோ, நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் நான் தான் வக்கீல் வாதாடுகிறேன். இது சரியா? காலையில பண்றது ஒண்ணு, மாலையில பண்றது ஒண்ணு. எனக்கு வெறுத்து போச்சு, இந்த வக்கீல் பொழப்பு வேண்டாம். எங்க பைபிள்ல ஒண்ணு சொல்லி இருக்கு, கடவுளே உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் வாழ்த்தாக ஏற்றுக்கொள் அப்படின்னு எங்க பைபிள்ல சொல்லி இருக்கு. கந்தசாமி பிள்ளை இந்த மாதிரி உங்க தமிழ்ல ஏதாச்சும் இருக்கா? கேட்டது யாரு? கிறிஸ்தவ வக்கீல். கந்தசாமி பிள்ளை நிமிர்ந்து உட்கார்ந்தார். தமிழ்ல இருக்கு. எங்கே இருக்கு? நீத்தல் விண்ணப்பம் 50வது பாட்டு திருவாசகத்திலே இருக்கு. எங்கே சொல்லுங்க? ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய், என்னை ஆளுடையாய், சித்துயிர்க்கிறங்கி காய்ச்சினாலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. ஏசினாலும் ஏத்தினாலும் என்னை விட்டு விடாதே. நல்லா இருக்கே. கந்தசாமி பிள்ளை இது எதில் இருக்கு? அவர் கேட்கிறார். கந்தசாமி பிள்ளை சொல்கிறார், திருவாசகத்தில் இருக்கு. பிள்ளை அப்போ ஒன்று செய்யலாமா? என்ன? நாளையிலிருந்து 5லிருந்து 6 வரைக்கும் நான் உங்களுக்கு லத்தீன் சொல்லி தர்றேன். நீங்க எனக்கு 6லிருந்து 7 வரைக்கும்
திருவாசகம் வகுப்படுத்த முடியுமா? கேட்டது கிறிஸ்தவ வக்கீல். சரின்னு ஒத்துக்கிட்டார் கந்தசாமி பிள்ளை. நம்ம படிச்சதை அடுத்தவனுக்கு சொல்லாம இழந்து போக கூடாது. படிச்சதை அடுத்தவனுக்கு சொல்லாம இறந்து போனவன் பிரம்மராட்சசா பிறந்து அடுத்த பிறவியில தலைகீழ தொங்குவான் அப்படின்னு வாரியார் சாமி சொல்லுவார். படிச்சதை 4 பேருக்கு சொல்லிட்டு போகணும், மறைச்சிட்டு போகக்கூடாது. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்பது அனுபூதி. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. 5லிருந்து 6 வரைக்கும் லத்தீன் பாடம். வக்கீல் மேல உட்கார்ந்து இருப்பார், கந்தசாமி பிள்ளை கீழே உட்கார்ந்து இருப்பார். 6லிருந்து 7 வரைக்கும் திருவாசகம். கந்தசாமி பிள்ளை மேல உட்கார்ந்து இருப்பார், வக்கீல் ஐயா கீழே உட்கார்ந்து இருப்பார். திருவாசகம் நடந்தது, வக்கீல் ஐயா கேட்டுக்கிட்டே இருந்தார். இன்னும் ஒரு 5-6 மாசம் ஆயிடுச்சு. ஒரு நாள் வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார், ஒரே களைப்பு. கந்தசாமி பிள்ளை அங்கிருந்து வர்றார். ஐயா, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம், நான் களைப்பாய் இருக்கிறேன். திருவாசகம் மட்டும் ஒரு பாட்டு சொல்லுங்க. திருவாசகம் மொத்தம் 658 பாட்டு, அதுல ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்க, திருவாசகம் வேணும். கேட்டது வக்கீல் ஐயா. கந்தசாமி பிள்ளை சரின்னு சொல்ல போறார். எந்த பாட்டை சொன்னார் தெரியுமா? அடைக்கலப்பத்துன்னு 24வது தலைப்பு. அதுல உள்ள ஒரு பாட்டை சொன்னார். மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன், பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகடுவேன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. பாட்டுக்கு பொருள் சொல்லுங்க பிள்ளை. கந்தசாமி பிள்ளை பொருள் சொல்கிறார். நான் எப்படி தெரியுமா இறைவனே, உன்னோடு நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம். இந்த நெசவு நெய்கிற பொழுது ஒரு குழல் போயிட்டு போயிட்டு வரும், அது மாதிரி நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். நீ யார் தெரியுமா? மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா. மாவடுவை பிளந்த மாதிரி அழகான கண்களை உடைய அம்பாள் பராசக்தியை ஒரு பாகத்திலே கொண்ட பெருமானே. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நான் இறந்த பின்னாலே உன் திருவடியில் சேர்த்துக்கொள், அல்லது கும்பிக்கே இடுவாய், இன்னொரு தாய் வயிற்றில் என்னை சேர்ப்பாய். 2க்குள்ள ஒண்ணுதானே. உன் திருவடி இல்லாட்டி அடுத்த பிறப்பு. நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியல. இதான் அந்த பாட்டு. கந்தசாமி பிள்ளை அடைக்கலப்பத்து பாட்டு நல்லா இருக்கு, சவத்தில் எழுதுங்கோ. கந்தசாமி பிள்ளை சவத்தில பாட்டு எழுத போறார். வக்கீல் ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கார். மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள், கும்பிக்கே இடுவாய். அது வேண்டாம், இன்னொரு தாய் வயிற்றில் இடுவாய்ன்னு நம்ம எதுக்கு சொல்லுவானே? ஒருவேளை அவன் மோட்சத்தை கொடுத்துட்டா நல்லதுதானே. அவன் மறந்திருக்கிற பொழுது நம்ம எதுக்கு அவனுக்கு இதை ஞாபகப்படுத்துவானே? அது வேண்டாம். கந்தசாமி பிள்ளை போதும். மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடிக்கே என்னை அழைத்துக்கொள். போதும் கந்தசாமி பிள்ளை, நீங்க போகலாம், நாளைக்கு வரவேண்டி இருக்காது சொன்னது வக்கீல் ஐயா. அன்னைக்கு ராத்திரி 12 மணி. இந்த 1.25 வரிய வக்கீல் ஐயா படிச்சுக்கிட்டே இருக்கார். மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய். 11, 12 மணி அப்படியே அடங்கிருச்சு. இதையெல்லாம் கந்தசாமி பிள்ளை 1925 வெளிவந்த அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பான திருவாசகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த நீத்தல் விண்ணப்பத்து பாடலும் அந்த அடைக்கலப்பத்து பாடலும் மிக குறிப்பிடத்தக்க சரித்திர பிரசித்தி பெற்ற பாடல்கள். இந்த நீத்தல் விண்ணப்பம் என்னை விட்டுவிடாதே என்று இறைவனை வேண்டுவது, எல்லாவற்றையும் நீத்து விட்டேன், நீ என்னை நீத்து விடாதே என்று வேண்டியது நீத்தல் விண்ணப்பம். மாணிக்கவாசக பெருமான் பாடிய திருவாசகத்தில் திருவம்பாவையை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுக அப்படின்னு மாணிக்கவாசகர்கிட்ட கடவுள் கேட்டாராம். 51 தலைப்புல நீத்தல் விண்ணப்பம் பாடிய வாயால்னு சொல்லல, திருச்சதகம் பாடிய வாயால்னு சொல்லல, பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுகன்னு கேட்டாராம். திருவம்பாவைக்கு அவ்வளவு சிறப்பு. மார்கழி மாதத்தில் திருவாதிரை தரிசன விழா நடக்கும். நடராஜா திருவீதி விழா வருவார்.
நடராஜா ஒரு பக்கம் சிவகாமி, ஒரு பக்கம் மாணிக்க வாசகர். சிவகாமியும் மாணிக்க வாசகரும் ஒரே மாதிரி சக்தி அம்சம். அப்போ 10 நாள் உற்சவம். அந்த 10 நாள் உற்சவத்தில் திருமுறைகளை எல்லாம் உள்ளே கட்டி வைத்து விடுவார்கள். அந்த 10 நாளும் திருவம்பாவை மட்டும்தான் படிப்பார்கள். அதுக்கு பேரு திருவம்பாவை காப்புன்னு பேர். திருவாதிரை அன்னைக்கு அதை முடிச்சு அப்புறம் முதல் திருமுறை தொடங்குவார்கள். திருவம்பாவைக்கு அவ்வளவு சிறப்பு. சயாமிலே ராஜாவுக்கு முடிசூட்டுற பொழுது திருவம்பாவை பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறார்கள். இன்னைக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் மொழி மாறி இருக்கு. திருவம்பாவை பழக்கத்தில் இருக்கிறது. திருவம்பாவைன்னா என்ன? மார்கழி மாசத்திலே கன்னி பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணுவது. பிரார்த்தனையில என்ன வேணும்? நாட்டுக்கு மழை வேண்டும், வீட்டுக்கு நல்ல கணவன் வேண்டும், எங்கள் ஆன்மாவுக்கு நீ வேண்டும். இதான் பிரார்த்தனை. இது நம்ம சைவத்திலே திருவம்பாவை, அங்கே வைஷ்ணவத்திலே திருப்பாவை. சைவம் வைஷ்ணவம்னு 2 கண்ணு. இந்த 2 கண்ணுக்குள்ளேயும் மணி. அங்கே 4000 திவ்ய பிரபந்தம், நமக்கு திருமறை. அந்த மணிக்குள்ள பாவை இருக்கும்ல, அந்த பாவை அங்கே திருப்பாவை, இங்கே திருவம்பாவை. நம்ம இப்ப பார்க்க போறது திருவம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதின்னு தொடங்குவார். ஏன்? திருவண்ணாமலையில் பாடப்பட்டது. அண்ணாமலையார பார்க்கிறார், ஜோதிமயமான பெருமானை பார்க்கிறார். மாணிக்க வாசக பெருந்தகை பெண்கள் பாடுவதற்காக இந்த பாட்டு தொடங்கப்பட்டது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை. இதைத்தான் வள்ளற் பெருமான் அப்படியே எடுத்துக்கிட்டார். அரும்பெரும் ஜோதிங்கிறத அருட்பெருஞ்சோதின்னு எடுத்துக்கிட்டார். 7வது திருவம்பாவை பாட்டிலே கோடி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்பர் இயம்பும் பெண் சங்கெங்கும், கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை. அந்த பரங்கருணையத்தான் வள்ளற் பெருமான் தரிப்பெருங்கருணைன்னு எடுத்துக்கிட்டார். அப்படியே திருவாசகத்திலிருந்து எடுத்ததுதான் திருவருட்பா. ஒரு பெரியவர் சொன்னார், திருவருட்பா என்பது திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு. திருவம்பாவைக்கு அவ்வளவு பெருமை. நான் இப்போ ஒரு 2 பாட்டை மட்டும் எடுத்துக்க போறேன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. ஒரு 11 வயசு பொண்ணு எந்திரிச்சு போய் 10 வயசு பொண்ணை எழுப்புறான். இந்த 2 பேருமா சேர்ந்து 9 வயசு பொண்ணை எழுப்புறாங்க. 3 பேருமா சேர்ந்து 8 வயசு பொண்ணை எழுப்புறாங்க. இப்படியே எழுப்புறது. 11 வயசு பொண்ணு ஒருத்தின்னு இல்லை, ஒரு பல பேர் இருக்கலாம். இப்படியே எழுப்புவது திருவம்பாவை. பாவைன்னா ஒரு பாவையை செய்து வைத்து வழிபடுவது. சங்க காலத்திலே இது உண்டு. தைப்பாவைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவனிடத்திலே போய் இந்த பெண்கள் கேட்கிறார்கள். அதான் இப்ப நான் பார்த்தத பாட்டு. எல்லாரையும் எழுப்பி அழைத்து கொண்டு போய் பொய்கையில் நீராடுகிறார்கள். ஆண்டவனிடத்திலே போய் என்ன கேட்கணும்? கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? நம்மளா இருந்தா பணம் கொடு, காசு கொடுன்னு கேட்போம். இந்த பெண்கள் என்ன கேட்கிறார்கள் பார்த்தீர்களா? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. திருவம்பாவையில 9வது பாட்டு. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. எல்லாத்துக்கும் முன்னால உள்ள ஆளு நீ. எதெல்லாம் பழமையோ பழமைக்கு பழமை, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. பின்னால உண்டாகக்கூடிய புதுமைகள் இன்னும் எத்தனை வருதோ அதையெல்லாம் விட புதுமையாய் இருப்பவன் நீ. புதுமைகளிலெல்லாம் புதுமை நீ. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ. உன்னை தலைவனாக பெற்ற உன் அடியவர்கள் நாங்கள். உன் அடியார் தாழ்பணிவோம். மறந்துடப்படாது, பெண்கள் பேசுகிறார்கள். ஆன்மா பூரா பெண்கள் தானே. ஆண்டவன் தானே கணவன், ஆன்மா பூரா மனைவி. அப்படி இந்த ஆன்மாவாகிற பெண்ணு பேசுகிறாள். உன் அடியார் தாழ்பணிவோம். 1. உன் அடியார்களைத்தான் கும்பிடுவோம். 2. ஆங்கவர்க்கே பாங்காவோம். அவர்களுக்குத்தான் துணையாயிருப்போம். பாங்குன்னா உரிமைன்னு அர்த்தம். உரிமையோடு அவர்களை நாங்கள் தழுவிக்கொள்வோம். அன்னவரே எம் கணவராவார். அவர்தான் எங்களுக்கு கணவர். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கொண்டு நாங்கள் தொண்டு செய்வோம். இதை கொடுத்தா போதும், எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். இன்ன வகையே எமக்கெம் கோன்னல் குதியே. என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். குறையில்லா மனிதன் உலகத்தில் கிடையாது.
செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. அல்கா நல்குறவு அவாயனப்படுமே. மனசுல நிம்மதி. எப்போ நிம்மதி? என்ன குறையும் இலோம் உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். கடவுளே, உன் அடியார்கள் தான் எங்களுக்கு கணவராக வேண்டும். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் எங்களுடைய வழிபாட்டுக்கு அவர்கள் தடையாயில்லாமல் துணையாயிருப்பார்கள். இந்த திருவம்பாவையில பண்டிதமணி கதிரேச செட்டியார்னு ஒருவர் உரை எழுதி நயமும் சொன்னார். அதுக்கு பேரு கதிர்மணி விளக்கம்னு பேர். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன விளக்கத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பைங்கு வளைக்கார் மலரால், இது 13வது பாட்டு. செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்போனும் போன்றி செய்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரும்பாவாய். இதான் அந்த 13வது பாட்டு. ஒரு பொய்கையை பார்க்கிறார். ஆமா, பொய்கைனா என்ன? தண்ணி இருக்கிற இடத்துக்கு தமிழன் நிறைய பேர் வச்சான். உப்பு தண்ணி நிறைய கடந்தா கடல்னு பேர், நல்ல தண்ணி நிறைய கடந்தா ஏரின்னு பேர், கீழே ஊத்து இருந்தா கிணறுன்னு பேர், ஓடிக்கிட்டு இருந்தா ஆறுன்னு பேர், மனுஷன் குளிச்சா குளம்னு பேர், மாடு குளிச்சா குட்டைன்னு பேர், உண்ணத்தக்க தண்ணீரா இருந்தா ஊருணின்னு பேர், சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்து இருந்தால் பொய்கைன்னு பேர். திருப்பெருந்துறையில் திருத்தமாம் பொய்கை. அந்த பொய்கை பைங்கு வளைக்கார் மலரால், அந்த பொய்கையை பார்க்கிறார். ஒரு பக்கம் குவளைப்பூ, குவளை கருப்பா இருக்கும். ஒரு பக்கம் தாமரைப்பூ செங்கமல பைம்போதால், இன்னொரு பக்கம் அங்கங்குருகினத்தால், குறுகுன்னா இந்த பறவைகள், நீர் பறவைகள், இந்த கொக்கு நாரை இதெல்லாம் ஒரு பக்கம் வருது. பின்னும் மரவத்தால், இன்னொரு பக்கத்தில் 2-3 நீர் பாம்புகள் போகுது. இந்த நாளையும் பார்த்தாரா? எந்த நாடு? குவளை, தாமரைப்பூ, பறவை, பாம்பு. நாளையும் பார்த்தாரா? மாணிக்க வாசகர் இந்த நாளையும் பார்த்தா சிவபெருமான் மாதிரி இருக்குன்னார். அது எப்படி? இந்த கருப்பா இருக்கிற பைங்குவளை அவர் கழுத்துல இருக்கிற அந்த நீலகண்டம், இந்த செங்கமலம் தாமரை இருக்குல்ல அவர் திருமேனி, செந்தாமரை காடனைய மேனி. இந்த குறுகு, குறுகுன்னா என்ன அர்த்தம்? நீர்ப்பறவைன்னு ஒரு அர்த்தம். குறுகுன்னா வெள்ளைன்னு அர்த்தம். அவர் போட்டிருக்கிற வெந்நீர் வெள்ளையா இருக்கு. அரவம் பாம்பு, அவர் உடம்புல ஏகப்பட்ட பாம்பு இருக்கு. இது பார்த்தா எப்படி தெரியுது? சிவபெருமான் மாதிரி தெரியுது இந்த பொய்கை. அப்புறம் ஒரு பார்வை, இப்ப பார்க்கிறேன் அம்பாள் மாதிரி தெரியுது. எப்படி? குவளைப்பூ கருப்பு, அம்பாளுடைய கண்கள் கருப்பு. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. இந்த செங்கமலம் அம்பாளுடைய முகம் தாமரை. இந்த அங்கம் குறுகு, குறுகுன்னா வெள்ளை, குறுகுன்னா வளையல், அவள் கையிலே வளையல் இருக்கிறது. அரவம் பாம்பு, அவளுக்கும் பாம்பு, கையில கங்கணம் பாம்பு. கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், ஆடு பாம்பே விரைந்தாடு பாம்பே. அவ கையில இருக்கிற கங்கணம் பாம்பு. அப்ப சரியா போச்சா? இப்போ பொய்கையை பார்த்தா 3ம் தெரியுது. பைங்கு வளைக்கார் மலரால், குவளைப்பூவை பார்த்தா சிவபெருமானுடைய கழுத்தும் அம்பாளுடைய கண்ணும் தெரியுது. செங்கமல பைம்போதால், தாமரைப்பூவை பார்த்தா அம்பாளுடைய முகமும் சிவபெருமான் திருமேனியும் தெரியுது. குறுக பார்த்தால் அம்பாளுடைய வளையலும் சிவபெருமான் வெந்நீரும் தெரியுது. அரவத்தை பார்த்தால் 2 பேர் உடம்புலையும் உள்ள பாம்பு தெரியுது. ஆக பொய்கையை பார்த்தால் அவனும் அவளும் காட்சி அளிக்கிறார்கள். இது பாட்டுக்கு அர்த்தம். பண்டிதமணி கதிரேச செட்டியார் இதுக்கு நயன் சொன்னார். என்ன நயன் தெரியுமா?
ஆண்டவன் நமக்கு அருள் காட்சி தருகிறான், நமக்கு உபதேசம் கிடைக்கிறது. உபதேசம் கிடைச்சாதான் ஆண்டவன் கிட்ட போகலாம். பாஸ்போர்ட் இருந்தா தான் அந்நிய நாடு போகலாம். அது மாதிரி உபதேசம் கிடைக்கணும். உபதேசம் 4 விதமாக செய்வார்கள். ஒன்று பார்வையினால் செய்வார்கள், இன்னொன்று தொட்டு செய்வார்கள், 3 சொல்லி செய்வார்கள், 4 நினைத்து செய்வார்கள். 4 உபதேசம். பத்திரகிரியார் வந்து நிற்கிறார். பட்டினத்து சாமி ஒரு பார்வை பார்த்தார். பத்திரகிரி ராஜா சன்னியாசி ஆயிட்டார். பார்வையினாலே உபதேசம். விவேகானந்த சுவாமி கடவுள் உண்டான்னு கேட்டார். ராமகிருஷ்ணர்கிட்ட போனார். பைத்தியக்காரர் மாதிரி இருக்காரே, இந்த ஆள் என்ன சொல்லுவாரோ தெரியலையே. கடவுள் உண்டா? உண்டு. நீங்கள் கடவுளை பார்த்ததுண்டா? உன்னை பார்ப்பது போலே நான் கடவுளை பார்த்து இருக்கிறேன். அட, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு காட்ட முடியுமா? வா, காட்டுகிறேன். விவேகானந்தரை கூப்பிட்டு உட்கார வச்சார். ராமகிருஷ்ணர் தொடையில கைய வச்சார். தான் சமாதியில் ஆழ்ந்து விட்டார். விவேகானந்தருக்கு எங்கேயோ போறாப்புல இருக்கு. எல்லாம் ஒண்ணு, எல்லாம் மறந்து போச்சு. நான் நரேந்திரன் மறந்து போச்சு. எங்க அப்பா விஸ்வநாத தத்தர் மறந்து போச்சு. அவர் ஒரு வக்கீல் மறந்து போச்சு. நான் கல்கத்தாவில் இருக்கிறேன் மறந்து போச்சு. கல்லூரியில படிக்கிறேன் மறந்து போச்சு. ஆனா பேரின்பமா இருக்கு. மனசு செத்து போச்சு, எண்ணங்கள் அழிந்து விட்டன. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுதான் பேரின்ப நிலை. வச்ச கையை எடுத்தாரா, விவேகானந்த சாமி கீழே இறங்கிட்டார். நான் அங்கே இருக்கிறேன். ராமகிருஷ்ணர் சொன்னார், கிடையாது, பெட்டி அங்கே இருக்கும், சாவி என்னிடத்தில் இருக்கும். இது தொட்டு உபதேசம். நம்ம குருசாமி எல்லாம் நமக்கு வாயினாலே அஞ்செழுத்தை சொல்லி உபதேசிக்கிறார்கள். ஞானசம்பந்த பிள்ளையார் கடைசி காலத்திலே கல்யாணம் பண்ணி கொண்டு எல்லாரையும் மனசால் நினைத்து உபதேசம் பண்ணி எல்லாரையும் ஜோதியில் கலக்க வைத்தார். அப்போ உபதேசத்துல 4 வகை. இந்த 4ம் உபதேசத்தில் 4 வகைகளை குறிக்கின்றன என்றார் பண்டிதமணி. முதல்ல குவளை. குவளைன்னா கண்ணு, கண்ணால பார்த்து உபதேசம் பண்றது. 2 செங்கமலம். செங்கமலம்னா தாமரை, இதய தாமரை, இதயத்தினால நினைச்சு உபதேசம் பண்றது. 3 குருகு. குருகுன்னா பறவை. பறவை என்ன செய்யும்? முட்டை மேல உட்கார்ந்து அப்படியே அடைகாக்கும், தொட்டு உபதேசம். 4 அரவம். அரவம்னா ஒலின்னு அர்த்தம். ஒலி பின்னும் அரவத்தால். குளத்திலே வந்து குளிச்சுட்டு போறாங்கல்ல, அவங்களால ஒலி உண்டாகிறது. இந்த இடத்திலே ஒலியினாலே வாயினாலே உபதேசம் பண்ணதை காட்டுவது. 4 உபதேச காட்சிகளையும் பேசுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. பைங்கு வளைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தறினார். இது எல்லாருக்கும் பொருந்தும். தங்களுடைய உடம்பு அழுக்க கழுவுறதுக்கு பொய்கைக்கு வர்றாங்க. ஆணவ கண்ம மாயை மலங்களை கழுவுவதற்கு அப்பனிடத்திலும் அம்மையிடத்திலும் போகிறார்கள். தங்கள் மனம் கழுவுவார் வந்து சார்தறினால் எங்கள் பிராட்டியும் எம்போனும் போன்றி செய்த பொங்கு மடு. எங்கள் பிராட்டி மாதிரியும் எம்போன் மாதிரியும் தெரியக்கூடிய பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க புடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரும் பாவாய். உடம்பெல்லாம் அப்படியே பொங்க ஆடு அப்படின்னு கேட்டது இந்த பாட்டு. மிக மிக நயமான பாடல். காதார் குளையாட பைங்கூன் கலநாட என்று ஒரு பாடல் வரும். அதிலே கடைசியிலே வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வடைதன் பாதத்திரம்பாடி என்று அம்பாளுடைய புகழை பேசுவார் மாணிக்க வாசக பெருந்தகை. திருமுறைகளில் அம்பாளுக்கென்று தனியாய் பாடப்பட்ட பாட்டு காதார் குளையாட. திருவம்பாவையினுடைய இந்த இன்ப அனுபவங்கள் தொடர்கின்றன. திருவம்பாவையில மொத்தம் 20 பாட்டு. முதலில் அந்த பெண்கள் சில பேர் எழுந்து மற்றவர்களை எழுப்பியது, அதுக்கப்புறம் நீராடுவது, அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்வது. இப்போ அந்த கடைசியில நிற்கிறோம். இந்த 18ஆம் திருப்பாடல் திருவண்ணாமலையில் பாடப்பட்ட பாடல். திருவம்பாவை பூரா திருவண்ணாமலையில் பாடப்பட்டது. அண்ணாமலையானடி கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றால் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப
தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணேயு பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். சிவபெருமான் உட்கார்ந்திருந்தாராம். தேவர்கள் எல்லாம் காலில் வந்து விழுந்தாங்களாம். தேவர்கள் தலையிலே வைர மணி முடிகள் பூரா வைரம் ஜொலிக்குது. இவர் காலில் வந்து விழுந்த உடனே இவர் திருவடியினுடைய ஒளிக்கு முன்னாலே அந்த வைர முடிகள் ஒளி இழந்து போயின. இது எதுக்கு சொல்றாரு தெரியுமா? காலையில ஒரு 5 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வர தொடங்குமா, நட்சத்திரங்களின் ஒளி குறையும். சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாலே நட்சத்திரங்களின் ஒளி குறைந்தது. அது எப்படி இருக்கு தெரியுமா? சிவபெருமானுடைய திருவடி ஒளிக்கு முன்னாலே தேவர்களுடைய திருமுடி அந்த மணி மகுடத்தின் ஒளி குறைந்து விட்ட மாதிரி இருக்கு. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும், அடிக்கமல அது தாமரை, விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப. கண் போல இருப்பது நம்முடைய சூரியன், சிவசூரியன். சிவபெருமானுக்கு 3 கண்ணு. வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், நெத்தி கண்ணு அக்னி. கண்ணார் இரவி, சிவபெருமானுடைய கண்ணாய் இருக்கக்கூடிய இரவின்னு ஒரு அர்த்தம், கண் போன்ற இரவின்னு ஒரு அர்த்தம். கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப, இருட்டு போய்விட்டது. தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல. வினோபாபாவேன்னு ஒரு புண்ணியவான், பூதான இயக்கத்தை உண்டாக்கினவர். பெரிய பணக்காரங்கள்ட்ட உள்ள நிலத்தை வாங்கி ஏழைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்தவர், காந்தியவாதி, மிகச் சிறந்தவர். அவர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், திருவாசகம் படித்திருக்கிறார். ஒரு நாள் காலையில 2-3 பேரோட நடந்து போறார். மேல பார்க்கிறாங்க சூரிய ஒளி வருது, நட்சத்திர ஒளி குறையுது. அவர் சொல்றார், கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகலன்னாராம். கூடியிருந்தவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா வினோபாபாவே வடநாட்டுக்காரர் இப்படி சொல்றாரு, எங்கே இருக்கு? உங்க திருவாசகன் திருவம்பாவையில இருக்கு. இந்த இடம் வினோபாபாவேக்கு பிடித்த இடம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும், விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றால் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல. எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? பெண்ணாகி ஆனாய் அலியாய். முதல்ல பெண்ணு மறந்துடாதீங்க, அப்புறம் ஆண், அப்புறம்தான் அலி. மரியாதை யாருக்கு? பெண்ணுக்கு. பெண்ணான் அலியனும் வெற்றியன் காண்க அப்படிம்பார். அவள், அவன், அது, அதான் முறை. பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி. இடைப்பட்ட 3 மாகி, நடுவிலே இருக்கக்கூடிய பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிறான். கண்ணார் அமுதமுமாய். அது என்ன கண்ணார் அமுது? சாப்பிடுறது வாயார் அமுது, இது கண்ணார் அமுது. கண்ணால பார்த்து அனுபவிக்கிறதுனால எம்பெருமானுக்கு கண்ணார் அமுதன் பேர். ஞான கண்ணுக்கு அமுதன், கண்ணுக்கினியான், தோளுக்கினியான், மனத்துக்கினியான், கண்ணுக்கினியான். கண்ணுக்கினியானை பாடிக்க சிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுருகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோரெம்பாவாய். அது மாதிரி எம்பெருமான் கண்ணுக்கினியான், கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணேயு பூம்புணர்வாய் ஆடேலோரெம்பாவாய். இந்த புனலில் புகுந்து ஆடுவாயாக. இந்த 3 பாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த பாட்டு 19ஆம் திருப்பாட்டு. திரும்பவும் ஆண்டவனிடத்திலே பிரார்த்தனை வைக்கிறார்கள். எம்பெருமானே, உங்ககிட்ட முந்தி சொன்னதை கொஞ்சம் திரும்ப ஞாபகப்படுத்துறோம். எங்களுக்கு மனசுல பயமா இருக்கு. வரக்கூடிய கணவன் எங்களுக்கு துணையாய் இருக்க வேண்டுமே தவிர எங்கள் சிவப்பணிக்கும் திருப்பணிக்கும் தமிழ் பணிக்கும் தடையாயிருக்க கூடாது அப்பா. வேற ஒண்ணு வேண்டாம், இது மட்டும் போதும். அப்படி கேட்ட பாட்டு இது. உங்கையில் பிள்ளை
உனக்கே அடைக்கலம் என்று. உன் கையில அடைக்கலம் என்று எங்களை ஒப்படைத்து விட்டோம். உரிமை பொருளை பாதுகாக்க தவறினாலும் அடைக்கல பொருளை பாதுகாக்க தவறக்கூடாது. அடைக்கலம்னு விழுந்துட்டான்னா அந்த ஆளை காப்பாற்றியே தீரணும். சரணாகதின்னு வந்த விபீஷணனை காப்பாற்றுவதற்கு லக்ஷ்மணன் ராவணன் விட்ட வேலை நெஞ்சில் தாங்கிக் கொண்டான். ராமாயணம். நாங்கள் உனக்கு அடைக்கலம் பெருமானே, நீ காப்பாற்ற வேண்டும். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. உங்கையில நாங்கள் அடைக்கலம் என்று, உனக்குத்தான் அடைக்கலம் என்று. அங்கு அப்படம் சொல் புதுக்கும். அந்த பழைய வார்த்தையை மீண்டும் உனக்கு நினைவூட்டுகிறோம். எம் அச்சத்தால் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பயத்தினாலே சொல்லுகிறோம். எங்கள் பெருமான், நீ எங்கள் பெருமான், நீ எங்க கடவுள். அதனால ஒரு வார்த்தை சொல்றோம், கேட்கணும். எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. எங்களுடைய மார்பு உன்னுடைய அன்பர்கள் மீதுதான் சேர வேண்டுமே தவிர மற்ற வம்பர்கள் மீது சேரக்கூடாது. எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. எங்கள் கைகள் உனக்குத்தான் பணி செய்ய வேண்டும். உனக்கு பணி செய்து இருக்கும் தவமுடையேன். இனி போய் ஒருவன் தனக்கு பணி செய்து கடைத்தலை நிற்கை நின் சாயல் அழிவு கண்டாய். ஆழ்வார் பாடுவார். உனக்குத்தான் பணி செய்ய வேண்டும். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்வலனே எவ்வுலகம் ஆக்குகின்றாய் சொக்கநாதா என்பது சொக்கநாத வென்றான். எம்பெருமானே, உனக்குத்தான் பணி செய்ய வேண்டும். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க. கங்குல் பகல்னா நனவிலும் கனவிலும். பகல்லையும் சரி, ராத்திரிலையும் சரி, தூங்கினாலும் சரி, முழிச்சாலும் சரி, உன்னுடைய நினைப்புத்தான் இருக்க வேண்டும். வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியப்படாது. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான். புனல் விரி நறுங்குன்றை போதணிந்த கனல் நெறி அனல் புல்கு கையவனே. இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே. அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. ஞானசம்பந்த சாமி சொல்லுவார். முழிச்சாலும் சரி, தூங்கினாலும் சரி, பெருமானே உன்னைத்தான் நினைக்க வேண்டும். கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கெம்போன் நல்குதியே. இந்த ஒரு தன்மையை கொடுத்தால் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் உனக்கே ஆக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு கிடைக்குமானால் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். சூரியன் எங்க உதிச்சா எங்களுக்கு என்ன, கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன, கவலையே கிடையாது. இதை மட்டும் தர வேண்டும். இது வேண்டுகோள் பாடல், தினந்தோறும் பாட வேண்டிய பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்படம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கள். ரொம்ப சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை. எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கண் மற்ற ஒன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியே. எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். கடைசி பாட்டு நிறைவான பாட்டு. ஆண்டவனை வழிபடக்கூடிய போற்றி பாட்டு, திருவடி புகழ்ச்சி. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போற்றிவான் நான் முகனும் காணாத புண்டரிகம். போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோரும்பாவாய். இதுல 8 வரி. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். நீதான் எல்லாத்துக்கும் ஆதி. உன் திருவடி பாதமலருக்கு போற்றி.
இந்த பாட்டு பூரா அவன் திருவடிக்கு போற்றி. நம சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னவர் நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. 17 முறை திருவடி புகழ்ச்சி பாடுவார் சிவபுராணத்தில். அது மாதிரி இது திருவடி புகழ்ச்சி. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், ஆதியாய் இருக்கிற திருவடிக்கு வணக்கம். போற்றி அருளுக நின் அந்தமாம் செங்கடர்கள், உலகத்துக்கு அந்தமும் நீதான், ஆதியும் அந்தமும் அந்த திருவடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டாரா. இப்போ 5 தொழில் 5 இடத்துல சொல்றார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், தோற்றம்னா படைப்பு. போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போகம்னா காப்பாத்துறது. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், ஈருன்ன கடைசி ஒடுக்கிக்கிறது. ஆக்கல் காத்தல் அழித்தல் 3ம் பண்றது. போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தெரியாதபடி மறைத்து கொண்டார் அல்லவா, அது மறைத்தல். கடைசி போற்றியாமுய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள், அது அருளல். ஆண்டவன் 5 தொழில் பண்றார். ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல். அந்த 5ஐயும் வரிசப்படுத்தி பாடுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், இது படைத்தல். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், இது காத்தல். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள், இது ஒடுக்குதல். போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், இது மறைத்தல். போற்றியாமுய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள், இது அருளல். 5ஐயும் சொல்லிவிட்டாரா. கடைசி போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய், இந்த மார்கழி நீர் எங்களை காப்பாற்றட்டும். ஏன் மார்கழி நீர் தீர்த்தம், எம்பெருமான் தீர்த்தன். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அப்படிம்பார். தீர்த்தம் எது? சிவபெருமான் தான் தீர்த்தம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே. திருவடி புகழ்ச்சியை மிகச் சிறப்பாய் பாடி போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருவம்பாவையின் மார்கழின்னு முடியுதா. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு தொடங்குவாங்க. இதிலே அந்தம், அதிலே ஆதி. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். கட்டளித்து வீடு அளிப்பது அந்த திருவடி. போற்றி யாமுய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். மார்கழி நீரை வழிபட்டு ஆடுக, மார்கழி நீர் எம்மை காப்பாற்றட்டும் என்று மிக அற்புதமாக திருவம்பாவையை நிறைவு செய்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. திருவாசகத்திலே 51 தலைப்பு. எதை படிக்கிறோமோ படிக்கலையோ இந்த 7ஆம் தலைப்பு பாவையை படிக்க வேண்டும். அதனால தான் பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக என்று சிவபெருமான் கேட்டார். திருவம்பாவையை படித்தால் நாட்டுக்கு மழை கிடைக்கும், வீட்டுக்கு கணவன் கிடைப்பான், மனத்துக்கு சிவபெருமானே கிடைப்பார். மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 8ஆம் தலைப்பு திரு அம்மானை. அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவண்ணாமலையில் அருளப் பெற்றது திரு அம்மானை. அது என்ன அம்மானைனா என்ன? ஒரு 3 பெண்கள் சேர்ந்து கையில காய்களை வைத்து கொண்டு விளையாடுவது. அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது. கீழே காய் விழுந்துடக்கூடாது. மாற்றி மாற்றி விளையாடுறது. இவ தூக்கி போட்ட காயை அவ பிடிக்கணும், அப்படி எப்படியோ பிடிக்கணும், கீழே விட்டுறக்கூடாது. இதுக்கு பேர் அம்மானைன்னு பேர். இந்த பெண்கள் அம்மானை ஆடுற பொழுது ஆண்டவனுடைய பெயரை சொல்லி ஆடுகிறார்கள். விளையாட்டுல கூட சிவபெருமான் பேர் நிற்கணும் அப்படின்னு நினைச்சது அந்த காலம். சிவபெருமானை கும்பிடுறதையே விளையாட்டா மாற்றி விட்டது நம்ம காலம்.
அந்த காலத்திலே அம்மானை பாட்டு அப்போ கூட ஆண்டவன் திருநாமத்தை சொல்லுவார்கள். ஒருத்தி மற்றவர்களை பார்த்து கேட்பாள், அவர் பதில் சொல்லுவாள், அப்படியும் பாடுவார்கள். இது எப்படின்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து மொத்தமா பாடுறது. எம்பெருமானை பாடி அம்மானை ஆடுவோம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணைவார்களே பாடுதுங்கான் அம்மானாய். இந்த பாட்டு செங்கண் நெடுமாலும் சென்று இடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம். மாலரியா நான்முகனும் காணா மலை. திருமால் உலகத்தையே அளந்தவர், ஓங்கி உலகளந்த உத்தமன். அவரே இவருடைய திருவடியை பார்க்க முடியவில்லை. இடந்துன்னா தோண்டிக்கிட்டே போய் திருவண்ணாமலையிலே எம்பெருமான் ஜோதிமயமாய் காட்சி அளித்த பொழுது திருவடியை தேட நினைத்த திருமாலும் தோற்றார், திருமுடியை காண நினைத்த பெருமனும் தோற்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி. அந்த பெருமான் அந்த திருவடிகளை இந்த பூமியில கொண்டாந்து வச்சார், நமக்காக வச்சார். அவர்களால் காண முடியாத திருவடியை நாம் காணுமாறு வைத்தாரே, அவரை பாட வேண்டாமா? செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி. அதனால என்ன ஆச்சு? எங்கள் பிறப்பறுத்திட்டு. இந்த பிறவி பொல்லாது, பிறவி பிணின்னு பேர். பசிப்பிணி, சோர்வு பிணி, பிறவி பிணின்னு நமக்கு 3 பிணி. பசிப்பிணி வந்தா சாப்பாடு, சோர்வு பிணி வந்தா தூக்கம், பிறவி பிணி வந்துட்டா கடவுள் திருவடி தான் அதுக்கு மருந்து. பிறவியை போக்கக்கூடியவன் பிறவி இல்லாத பெருமான். எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு. தரமில்லாத எங்களை எம்பெருமான் வந்து எங்கள் தரத்துக்கு இறங்கி வந்து ஆட்கொண்டான். எங்கள் தரத்தை கீழானது என்று நினைக்காமல் ஆட்கொண்டான். யாரு? தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையார். தெங்குன்னா தென்னை மரம். அங்கே திருப்பெருந்துறையிலே தென்னை மரம் அதிகம். இந்த தென்னை மரம் இருக்கே, வழிபாட்டுக்கு தேங்காய் கொடுக்கிறது தென்னை மரம். இந்த தேங்காய் 3 கண்களோடு சிவபெருமான் மாதிரியே இருக்கும். தென்னை மரத்துக்கு ரொம்ப மரியாதை உண்டு. நம்முடைய ஔவையார் கூட பாடுவாள், காலில் ஊத்தின தண்ணீரை தலை வழியாக தென்னை மரம் தருகிறது, அதனாலே நீ நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம். நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருவதா. அதான் தென்னை மரத்துக்கு சிறப்பு. தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். தென்னன்னா தென்னாட்டை சேர்ந்தவன், மதுரையை சேர்ந்தவன், மதுரைக்கு உரிய கடவுள் சோமசுந்தர பாண்டிய மகாராஜா. பாண்டிய நாட்டு திருப்பெருந்துறையில் இருப்பவன் தென்னன் பெருந்துரையான். இந்த திரு அம்மானையிலே பல இடங்களிலே தென்னன் பெருந்துரையான் என்று மாணிக்க வாசக பெருந்தகை குறிப்பிடுவார். அங்கணன் அந்தனாய் அரைகூவி வீடருளும். அங்கண்ணன் அழகான கண்களை உடையவன், கண்ணோட்டமுள்ள கண்களை உடையவன். அவன் அந்தணனாக வந்து வீடு வீடா வந்து கூவி தன் திருவடிகளை தருகிறான். அருள் பண்றதுக்கு நம்ம வீட்டு வாசப்படியில வந்து நின்று நம்மளை கூப்பிட்டு அருள் செய்யக்கூடிய பெருங்கருணையாளன் திருப்பெருந்துறை பெருமான். அங்கணன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணைவார்களே பாடுதுங்கானம் மானாய். இந்த பெருமானுடைய அழகிய கண்களை பாடி நாம் அம்மானை ஆடுவோம். இந்த திரு அம்மானையில எல்லாரும் அடிக்கடி சொல்ற பாட்டு ஒன்று உண்டு. இது என்ன தெரியுமா? மதுரையிலே வந்து எம்பெருமான் வீட்டுக்கு மண் சுமந்தார். அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மாணிக்க வாசகருக்கு கிடைச்சிது. கண்ணீர் விட்டு அழுதார். பொன்னார் திருமேனி புன் சுமந்த திருமேனி ஆயிற்றே. அந்த அழுகையை காட்டக்கூடியது இந்த பாட்டு. பண் சுமந்த பாடல்
8வது பாட்டு திரு அம்மானையிலே. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் வெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய். வள்ளலார் கேட்டார், பெருமானே, உன்னுடைய முதுகிலே அடிபட்டது என்பதை கேட்ட எனக்கே மனசு இந்த பாடுபடுதே, அதை பார்த்த அந்த மாணிக்க வாசகர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். என்பட்டதோ அதை கேட்ட என் நெஞ்சம் இடிபட்டதே அப்படின்னு சொல்லுவார் வள்ளற் பெருமான். பெருமான் யாரு? பண் சுமந்த பாடலுக்கு பரிசு கொடுப்பவன். அதுக்கு 2 அர்த்தம். பாட்டுக்கு இசை வேண்டும். பண்ணென்னாம் பாடற்கு இயைபின்றேன் கண்ணென்னாம் கண்ணோட்டமில்லாத கண். திருவள்ளுவர் சொல்லுவார், உயிரை உடல் தாங்கும் பாடலை பண் தாங்கும். பண் சுமந்த பாடல், நல்ல இசையோடு கூடிய பாடல், பருந்தும் நிழலும் மாதிரி உருண்டு ஒன்னாவே போகணும். பண்ணே பண்மயமே என்று நம்முடைய வள்ளலார் இறைவனை அழைப்பார். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். அது என்ன பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும்? பண் சுமந்த பாடலை பரிசாக கொடுக்கக்கூடியவன் சிவபெருமான். தருமிக்கு பொற்கிளி வாங்கிறதுக்காக ஒரு பண் சுமந்த பாடலை பரிசாய் கொடுத்தான் அல்லவா? ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பண் சுமந்த பாடலுக்கு பரிசு கொடுப்பவன் பெருமான். திருஞான சம்பந்த சுவாமியின் திருவாவடுதுறையிலே அழகா பாடினார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரின் நடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னரும் ஆவடு துறையரணே. பாடின உடனே சிவபெருமான் உலவாத பொற்கிளி கொடுத்தாராம். பொன் முடிச்சு உள்ள தங்க காசு எடுக்க எடுக்க குறையாது. பண் சுமந்த பாடலுக்கு பரிசு கொடுத்தார் அல்லவா? சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பண் சுமந்த பாடலுக்கு திருமுதுகுன்றத்திலே 12,000 பொற்காசு கொடுத்தாரே, அதுதான் பண் சுமந்த பாடலுக்கு பரிசு கொடுக்கும் பெருமான் கருணை. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். உடம்பிலே ஒரு பெண்ணை சுமந்திருக்கிறான், அவள் பராசக்தி. வெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன். ஆகாயத்தால் தாங்கப்படுகின்ற கீர்த்தி மிக்க பால் வெளியிலே உள்ள அண்டங்கள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய பெருமான். விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன். மேலே அண்டங்கள் எத்தனை இருக்கு? 101 கோடிக்கு மேலே இருக்கான். 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அவ்வளவிலையும் இருக்கக்கூடிய பெருமான் கண் சுமந்த நெற்றி கடவுள். நெற்றியிலே கண்ணை கொண்டிருக்கிறான். சங்கார காரணம். கடைசி காலத்திலே நெற்றி கண்ணாலை எரிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன். கலிமதுரை மண் சுமந்து. கலிமதுரைனா ஆரவாரமிக்க மதுரை. இந்த மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேரு. காலையிலையும் தூங்காது, ராத்திரியும் தூங்காது. ராத்திரி 2 மணிக்கு மத்தாப்பு இட்லி கிடைக்கிற ஊர் மதுரை. களி மதுரைனா ஆரவாரமிக்க மதுரை. அந்த மதுரையிலே எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தான். களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு. அவ என்ன செஞ்சா? இவளுக்கு கூலியாக பிட்டை கொடுத்தாள். இவர் அடி வாங்கினார். மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். புன்னை தாங்கிய அந்த பொன்மேனியை பாடுதுங்கான் அம்மானாய். எம்பெருமான் வந்தி என்ற பெண்ணுக்காக மண் சுமந்தான். ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படின்னு பாடுவார். வந்திக்காக பெருமான் மண் சுமந்தான், ஒரு பெண்ணுக்காக மண் சுமந்தானே, அதை பெண்ணாகிய நாம் பாடி ஆடுவோம். அடுத்த இந்த 10வது பாட்டு அண்ணாமலையில பாடினதுங்கிறதுக்கு அடையாள பாட்டு. விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு
மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய் விண்ணாடும் தேவர்க்கு மேலாய வேதியனை போகமே பெரிதென்று வாழக்கூடியவர்கள் தேவர்கள். இவன் அவர்களுக்கெல்லாம் மேலான ஞான வடிவானவன். மண்ணாடும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே அடைய வேண்டிய மாண்பு மிக்க பொருள் மன்னவர்களுக்கு சிவபெருமான் தான். மன்னவர்களெல்லாம் அடைய வேண்டிய பொருளாயிருப்பவனே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை. தமிழுக்கு தன்னார் தமிழ் என்று மாணிக்க வாசக பெருந்தகை அடைமொழி பேசுகிறார். பேசவும் கேட்கவும் இனிய மொழி தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் பாடுவாரே, அது மாதிரி இந்த தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே. தமிழும் தன்மையானது, அவன் இருக்கக்கூடிய இந்த பாண்டிய நாடும் தன்மையானது. தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை. சந்தன புதிய செந்தமிழ் முனிவனும் சௌந்தர பாண்டியன் எனும் தமிழ் நாடனும் சங்கப்புலவரும் தழைத்து நிதிருக்கும் மங்கள பாண்டி வளநாடு. அதைத்தான் தன்பாண்டி நாடு என்று பேசுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. அவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி காலம் மதுரையில் கழித்தவர். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை. ஒரு பக்கத்திலே இருந்து கொண்டு பராசக்தி இவனை ஆளுகிறாள். பெண்ணாளும் பாகனை தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் என்றது மாதிரி அவள் இவனோடு இணைந்து இருக்கிறாள். பெண்ணால் ஆளப்படும் பாகத்தை உடையவனை வேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய். வேணு பெருந்துரையான். பெருந்துரைக்கு என்ன புகழ்? எல்லோராலும் பேணி போற்றப்படத்தக்க திருப்பெருந்துறையில் கடல் காட்டி கண்ணுக்கு நிக திருவடியை காட்டி கழித்து கலந்ததோர் காதற் கசிவொடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இவ்வக்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமேன்னு திருவையாற்றிலே அப்பர் சுவாமி பாடுவார். திருவடிக்கு அவளது பெருமை. கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். எட்டாத மலை மேல் இருப்பவன் இறங்கி வந்து எனக்கு அருள் செய்தான். அந்த பெருமானை பாடுவோமாக. அவன் விண்ணாடும் தேவர்க்கு மேலாக வேதியனாய் இருந்தாலும் நமக்கு கண்ணார் கடலை காட்டினான், நம்மை ஆட்கொண்டான். நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று இந்த பெண்கள் எல்லாம் கூடி இறைவன் திருநாமத்தை பாடி அம்மானை விளையாடுகிறார்கள். விளையாட்டிலும் எம்பெருமானுடைய திருவருள் நிறைந்திருக்கிறது. மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 9வது தலைப்பு திருப்பொற்சுண்ணம். அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தில்லையில் பாடப்பட்ட பாடல். ஆனால் காஞ்சிபுரத்தின் சிறப்பு ஆங்காங்கே வரும். இறைவன் திருமஞ்சனம் ஆட வேண்டும். அந்த காலத்தில் 8 வகையான மணப்பொருள்களை சேர்த்து இடித்து பொடி தயாரிப்பார்கள். அந்த பொடிக்கு சுண்ணப்பொடின்னு பேர். அந்த பொடியை இடிக்கிற பொழுது பெண்கள் இடிப்பார்கள். அந்த உலக்கையில வச்சு உரல்ல வச்சு இடிக்கிற பொழுது களைப்பா இருக்கும். என்னமாவது பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடலாம்? சிவபெருமானை பற்றி பாடினால் மனம் இறைவனிடம் போய்விடும். வருத்தம் தோன்றாது, ஆனந்தம் தோன்றும். எம்பெருமானுக்காக நாம் பொற்சுண்ணம் இடிக்கிறோம். அப்படி பாடின பாட்டு திருப்பொற்சுண்ணம். ஆனந்த மனோலயம். லயம்னா லயிச்சு போறது, ஆலயம்னா ஆன்மா லயிக்கிற இடம்னு அர்த்தம். ஆனந்தத்தில் ஈடுபட்டு எம்பெருமானை பாடிக்கொண்டு அந்த உரலுக்கும் உலக்கைக்கும் தொடர்பை உண்டாக்கி இவர்களுக்கும் களைப்பு தோன்றாமல், இதை கேட்கிற உரலுக்கும் உலக்கைக்கும் கூட களைப்பு வராமல் பாடக்கூடிய பாட்டு திருப்பொற்சுண்ணம். முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி
முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தனை யாரன் நம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. பொற்சுண்ணம் இடிப்போம், பொன் மாதிரி இருக்கிற பொடி இடிப்போம். இதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணுமே. என்னென்ன ஏற்பாடு பண்றது? முத்து மாலை பூமாலை எல்லாம் தொங்க விடுங்கள். பூமாலை பத்தாதான், முத்து மாலை வேணுமா? அட்ட மங்கலங்களையும் கொண்டாந்து வையுங்கள். முளைக்குடம் பாலிகை குடம் தூபம் தீபம் எல்லாத்தையும் வையுங்கள். தோழிகள், யாருக்கு தோழிகள்? இந்த இடிக்கிறதுக்கு பெண்கள் வேணும் இல்ல? யார் யார் இடிக்கிறா தெரியுமா? சக்தியும், சக்தினா பராசக்தி. சோமியும், சோமின்னா மகாலட்சுமி. பார்மகளும், பார்மகள்னா பூதேவி. நாமகளோடு, நாமகள்னா சரஸ்வதி. பல்லாண்டு செய்மின், இவங்க எல்லாரும் பல்லாண்டு பாடணுமா. சித்தியும், சித்தினா சித்தர்களுக்கு அருள் தரக்கூடிய வாழைக்குமரி என்ற அந்த குழந்தை வடிவத்திலே இருக்கக்கூடிய வாழை, வாழை சக்தி. கௌரியும், இமயமலையிலே வாழ்ந்தவள் கௌரி. பார்ப்பதியும், பார்வதி. கங்கையும், கங்கை. வந்து கவரி கொள்மின், அவங்கெல்லாம் வந்து கவரி வீசுறாங்களாம். இந்த பக்கம் 2 பேரு, அந்த பக்கம் 2 பேரு. சித்தியும் கௌரியும் இந்த பக்கம், பார்ப்பதியும் கங்கையும் அந்த பக்கம். கவரி வீசுறது எதுக்கு? இந்த இடிக்கிற பெண்களுக்கு. அத்தனை யாரன் நம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி. அம்மான்னா பெரியவன் அர்த்தம், தலைவன் அர்த்தம், மாமன்னு ஒரு அர்த்தம். மாமனுக்கு உரிமை அதிகம். அத்தன் ஐயாரன், ஐயாற்று பெறுவான். இந்த திருவையாற்றுக்கு கைலாசம்னு பேர். சம்பந்த சுவாமி பாடுவார், புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேரெந்தருள் செய்வான் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. திருவையாற்றிலே என்ன பெருமை? புலனைந்தும் கலங்கி கடைசி காலத்திலே கஷ்டப்பட்டு சாக போற பொழுது அவன் வந்து காப்பாற்றுவான். அப்பருக்கு கைதை காட்சி கிடைத்த இடம் திருவையாறு. அத்தனையாரன் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. முத்து நல் தாமம் பூமாலை தூக்க வேண்டும். முளைக்குடம் தீபம் தூபம் எல்லாம் வைக்க வேண்டும். சக்தி சோமி பார்மகள் நாமகள் பல்லாண்டு செய்க்க வேண்டும். சித்தி கௌரி பார்வதி கங்கை கவரி கொள்ள வேண்டும். அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி நாம் அம்மானை ஆடுறது மாதிரி இங்கே பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும். காசணி மின்கள் உலக்க எல்லாம், இந்த 4வது பாட்டு. உலக்கெல்லாம் தங்க பூங்கொடுங்கள். காசணி மின்கள் உலக்க எல்லாம் காம்பணி மின்கள் கரை உரலை. காம்புன்னா பட்டாடை. இந்த உரல் இருக்குல்ல, அதுக்கு பட்டாடையினால சேலை கட்டுற மாதிரி கட்டுங்கள். கரை உரலைன்னா காவிப்பட்ட தீட்டிய உரல். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி. நேசமுடைய அடியவர்கள் ஆண்டவனை நினைக்கிற பொழுது தைலதார மாதிரி சிந்தனை ஒரே மாதிரி போகணுமா, விட்டு விட்டு நினைக்கப்படாதான். அவங்க தான் நேசமுடைய அடியவர்கள். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, அடியாரெல்லாம் நீடு வாழ்க என்று வாழ்த்தி நாம் இப்பொழுது பொற்சுண்ணம் இடிப்போம். தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன் செம்பொற்கோயில் பாடி. உலகமெல்லாம் புகழக்கூடிய காஞ்சிபுரத்திலே உள்ள பெருமானுடைய ஏகாம்பரேஸ்வரனுடைய தங்க கோயிலை பாடிங்கிறார். ஒரு காலத்திலே காஞ்சிபுரம் உலகமெல்லாம் புகழத்தக்க ஊராய் இருந்தது என்பது ஒன்று, அங்கே தங்கத்தினால் கோயில் இருந்தது என்பது 2. நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி என்று சொல்வார்கள்.
புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. மலர்களில் சிறந்தது சாதிப்பூ. ஆண்களில் சிறந்தவர் திருமால், பெண்களில் சிறந்தவள் ரம்பை, ஊர்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என்பார்கள். கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று அப்பர் சுவாமிகள் பாடுவார். ஏகம்பம் அப்படின்னு கோயிலுக்கு பேரு. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செடுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று பட்டினத்தார் பாடியது காஞ்சிபுரத்திலே. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன். ஏகம்பன் என்பது பெருமான் பெயர், ஏகம்பம் என்பது கோயிலுக்கு பெயர். செம்பொற்கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று, இந்த பாசத்தினால வந்தவனே அதை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. வினைகளை எல்லாம் பறித்து நாம் பொற்சுண்ணம் இடிப்போம். இடிக்கிற பொழுது இந்த உடம்பு அப்படியே ஆடுது, தலை ஆடுது, தலையில உள்ள மலர் ஆடுது, மலர்ல இருக்கிற வண்டு ஆடுது, கண்ணு ஆடுது. பைத்தியக்கார மாதிரி எம்பிரானோட இந்த பெண்கள் ஆடுகிறார்கள். அதுல ஒரு நயமான வார்த்தை, அதுக்காக அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். 10வது பாட்டு. முத்தணி கொங்கைகள் ஆடகாட மொய்குழல் வண்டினம் ஆடகாட சித்தம் சிவனொடும் ஆடகாட செங்கையற்கண்பனி ஆடகாட பித்தம் பிரானொடும் ஆடகாட பிறவி பிறரொடும் ஆடகாட அத்தன் கருணையோடாடகாட ஆடப்பொற் சுண்ணம் இடித்தும் நாமே. முத்தணி கொங்கைகள் ஆடகாட முத்துமாலை தாங்கிய மார்புகள் ஆடுகின்றன. சரி, அது உடம்பு. மொய்குழல் வண்டினம் ஆடகாட, வண்டுகள் எல்லாம் தலையில இருந்துச்சா பூவுல இருந்துதா அதெல்லாம் ஆடுது. சித்தம் சிவனொடும் ஆடகாட, சித்தத்திலே சிவனை வைத்திருக்க வேண்டும். சிவபெருமான் எங்கே இருப்பார்? சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரான் அந்தரால் அன்னே என்னும் அன்னைப்பத்தில் வரும். நித்தமனாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரான் அந்தரால் அன்னே என்னும். சித்தம் சிவனோடு ஆட வேண்டும். செங்கையல் கண்பனி ஆட ஆடல். அவன் நினைக்கிற பொழுது கண்ணில கண்ணீர் பனித்துளி மாதிரி வந்து அது ஆட வேண்டும். பித்து எம்பிரானோடும் ஆட ஆட, பித்து அதற்கு காரணமான அந்த பித்தனோடு ஆட வேண்டும். நம்மெல்லாம் பைத்திய மாதிரி மாறி அவனோடு ஆட வேண்டும். அப்படி ஆடுனா என்ன ஆகும்? அடுத்த வரிதான் முக்கியம். பிறவி பிறரோடும் ஆட ஆட. இந்த பிறவி பிணி இருக்கே நம்ம கிட்ட வராது, மற்றவனோட தான் ஆடும். எம்பெருமானை சிந்தித்தால் பிறவி போய்விடும். திருப்பெருந்துறைன்னு சொன்னாலே பிறவி போயிடுமா. பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுவார். பித்தம் பிரானொடும் ஆடகாட பிறவி பிறரொடும் ஆடகாட அத்தன் கருணையோடாடகாட ஆடபொற் சுண்ணம் இடித்தும் நாமே. சிவன் கருணை வடிவான பராசக்தியோடு ஆட நாம் திருப்பொற் சுண்ணம் இடிப்போம். அந்த 20வது பாட்டு. எல்லாம் கடவுள், நன்மை தீமை எல்லாம் கடவுள், குற்றம் குணம் எல்லாம் கடவுள். அதை காட்டுறது அந்த 20வது பாட்டு. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாய் இருளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பமாயினார்க்கு பாதியுமாய் முற்றுமாயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆடபொற் சுண்ணம் இடித்தும் நாமே. வேதமும் அவர்தான், வேள்வியும் அவர்தான். அறிவு மிக்கவர்களுக்கு வேதம் போதும். பரிபாகம் இல்லாமல் கன்மத்தில் கட்டுப்பட்டவர்களுக்கு வேள்வி வேண்டும். ரெண்டும் அவன்தான். மெய்மையும் பொய்மையும் அவன்தான். இருக்கிறது அவன்தான், இல்லாததும் அவன்தான். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்லுவார், இன்றே எண்ணில் இன்றே யாம் என்பார். நாஸ்திகவாதிகள் இல்லைங்கிறாங்க.
ஆஸ்திகவாதிகள் இருக்குங்கிறாங்க. 2 பேர் வார்த்தைக்குள்ளேயும் அவை இருக்கிறான். மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு ஜோதியுமாயிருள்ளாயினார்க்கு. ஜோதினா வெளிச்சம், இருள்னா இருட்டு. சோதியனே துன்னிருளே அப்படிம்பார்கள்ல. அடியார்களுக்கு ஜோதியன், அடியார் அல்லாதார்க்கு இருட்டு. சோதியுமாயிருள்ளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பமாயினார்க்கு. துன்பத்திலேயும் அவன்தான், இன்பத்திலேயும் அவன்தான். இது அனுபவிச்சவர் பாரதியார். அழகா பாடுறார். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே. நந்தலாலான்னு பாடினார்ல. கடைசி தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு பாடுவார். தீக்குள்ள விரலை வச்சா கூட உன்னை தீண்டாப்புல இருக்கப்பா. அதுதான் இன்பமும் அவன் துன்பமும் அவன். ஜோதியுமாயிருள்ளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பமாயினார்க்கு. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். புகை நடுவினில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே. பாரதியார் மாணிக்கவாசகரை படிச்சிருப்பார் போல இருக்கு. அதனாலதான் துன்பத்திலேயும் இன்பத்திலேயும் கடவுளை பார்க்கிறார். துன்பமுமாய் இன்பமாயினார்க்கு பாதியுமாய் முற்றுமாயினார்க்கு. பராசக்தியை பார்க்கிற பொழுது, பராசக்தியோடு இணைந்த சிவத்தை பார்க்கிற பொழுது இவர் பாதியா தெரிகிறார். அவள் பாதி, அவன் பாதி. ஆனால் சிவபரம்பொருள் பக்தர்கள் பார்க்கிற பொழுது முழுமையாய் காட்சி அளிக்கிறார். இவரிலே ஒரு பகுதியிலே அவள் காட்சி அளிக்கிறாள். பாதியுமாய் கும்பிட்டாலே இவர்தான், முழுசுமா கும்பிட்டாலே இவர்தான். பந்தமுமாய் வீடுமாயினார்க்கு. பந்தம்னா கட்டுறது, வீடுன்னா விடுவிக்கிறது. உலகத்தில் நம்மெல்லாம் பந்தப்பட்டு இருக்கிறோம், அதுவும் சிவபெருமான் அருள். நம்மளை விடுவிப்பார் வீடு, அதுவும் சிவபெருமான் அருள். ஆதியும் மந்தமும் ஆயினார்க்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. ஆதியில படைக்கிறது அவர், அந்தத்திலே ஒடுக்குவதும் அவர். சுருக்கமா சொல்ல போனா ஞானசம்பந்த சுவாமி பாடின மாதிரி குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய். சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதினி. கற்ற நூற்கருத்தும் நீ அறுத்தமின்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகம்மனே. அது மாதிரி ஜோதியும் அவன், இருளும் அவன், துன்பமும் அவன், இன்பமும் அவன், பாதியும் அவன், முற்றும் அவன், பந்தமும் அவன், வீடும் அவன், ஆதியும் அந்தமும் அவன் என்று இறைவனை எல்லா இடத்திலும் காணக்கூடிய அந்த நிலையை மாணிக்கவாசகருடைய இந்த திருப்பொற்சுண்ணம் 20ஆம் பாடலில் நாம் காண்கிறோம். மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 10வது தலைப்பு திருக்கோத்தும்பி என்பது. தும்பின்னா வண்டு, கோத்தும்பின்னா அரச வண்டு. எல்லாத்திலையும் உட்காராது, தேனில் தான் உட்காரும். அரச வண்டே, நீ எல்லா பூவுலையும் போய் உட்கார்றியே, அங்கே கிடைக்கிற இன்பத்தை விட நான் சொல்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்தால் இன்பம் மிக அதிகமாக கிடைக்கும் என்று அந்த வண்டை சிவபெருமான்பால் தூது விடுகிற மாதிரி பேசக்கூடிய பேச்சு திருக்கோத்தும்பி. மாணிக்கவாசக பெருமான் இந்த தலைப்பில் மிக அற்புதமான சிந்தனைகளை வாரி வழங்கி இருக்கிறார். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. குனிப்புன்னா தெரியுமா? இந்த குனிஞ்சு ஆடுறது, அவனுடைய ஆட்டம், கூத்து, அம்பலக்கூத்தன். நடராஜாவுக்கு என்ன பெருமை? 5 தொழிலையும் தன்னுடைய ஆட்டத்தில் காட்டுகிறார். அவர் ஆடலைன்னா நம்ம அசைய முடியாது. உலகத்திலே நடுப்புள்ளி எங்கே இருக்குது என்று ஆராய்ச்சி பண்ணின அமெரிக்க பெருமக்கள் அது இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சானா. இந்தியாவில் எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? சிதம்பரத்தில் இருக்கு. சிதம்பரத்தில் எங்கே இருக்கு நடுப்புள்ளி? நடராஜா கோயிலில் இருக்கு. நடராஜா கோயிலில் எங்கே இருக்கு? எந்த இடத்துல நடராஜாவை வைத்து அவர்கள் வழிபடுகிறார்களோ அந்த சிற்றம்பலத்தில் இருக்கு. அதுதான் நடுப்புள்ளி. அதான் குனிப்புடையான்.
குனிப்புனா என்ன அர்த்தம்? வளைவு, வளைந்து ஆடுவது. சிவபெருமானுடைய அந்த ஆட்டம் அது மிகுந்த இன்பத்தை கொடுக்கும். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. நீ போற பூவுல தினையளவு தேன் கிடைக்கும். விற்று நான் சொல்ற இடத்துக்கு போ. நினைச்சாலும் இன்பம், கண்டாலும் இன்பம், பேசினாலும் இன்பம், அனைத்து எலும்பும் உருகும். அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொரியும் உனக்கு. குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. பெருமான் சிவபெருமான் தேன் அடை, அங்கே தேன் அடையே இருக்கு. நீ அங்கே போய் வண்டே அங்கே போய் ஊதுவாயாக. அவனுடைய திருவடி தேன் மலர், அவன் தேன் அடை. விரித்த செஞ்சடையாட வதன சந்திரனாட விரிகமல நயனமாட வெண்முருவல் நிலவாட நன்னு தமருகமாட வீசுமொரு செங்கையாட தரித்த புலி அதலாட அவயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன் பவள மேனியாட உரித்த கரி உரியாட உரக கங்கணமாட உபய பரிபுறமுமாட ஒருபதம் எடுத்தாட ஒருபதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் உன் திருநடனம் என்று காண்பேன். ஜெகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்சொரூபானந்தனே. அவனுடைய திருவடி அந்த ஆட்டம் ஆடிக்கொண்டார். அந்த வேடிக்கை காணக்கண் 1000 வேண்டாமோ? அங்கே போ, உனக்கு நிறைய தேன் கிடைக்கும். இந்த ஒரு பாட்டு பாருங்க. மாணிக்கவாசக சாமி தன்னை கண்ணப்ப நாயனாரோடு ஒப்பிடுகிறார். எப்படி தெரியுமா? ஒருத்தன் சொன்னானா, உனக்கு பேங்க்கில் 5 கோடி ரூபாய் டெபாசிட் இருக்கு. பேங்க்கில் வைப்பு வச்சிருக்கவங்களில் நீ நம்பர் 1. நான் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கேன், ஓவர் டிராஃப்ட்டு. அதில் நாம் பெரிய ஆள், 2 பேரும் ஒரு வகையில் பெரிய ஆள் தானே. நானா அவன் பணம் வச்சிருக்கான், இவன் கடன் வாங்கியிருக்கான். இன்னொரு பையன் சொன்னானா, என்னுடைய மார்க்கு 100க்கு 99, நான் அதிலே பெரிய ஆள். எய்த்த வீட்டுக்காரன் சொன்னானா, என்னுடைய மார்க்கு 100க்கு 0, கீழே இருந்து பார்த்தா நான் தான் முதல் ரேங்க்கு, மேலே இருந்து பார்த்தா நீ தான் முதல் ரேங்க்கு. அது மாதிரி அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். கண்ணப்பனை ஆட்கொண்ட பெருமான் என்னையும் ஆட்கொண்டான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். கண்ணப்பன் மாதிரி அன்பு செய்கிறதுக்கு வேற ஆள் யாரையா இருக்கா? 6 நாளில் அன்பு இல்லை, கிடைக்குமா? பட்னத்து சாமி சொல்லுவார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து 4 கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. 6 நாள் அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையுமாட்கொண்டருளி. நானும் ஒப்பில்லாதவன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன், என்னையும் ஆட்கொண்டான் எம்பெருமான். இருவினை ஒப்பு வரச் செய்தான். என் அப்பன் என் ஒப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை. தில்லைக்கு வா என்று அழைத்தானே இந்த உயர்ந்த கருணை. சுண்ண பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. திருநீரணிந்த பெருமான் அவனுடைய திருவடியில் சென்று ஊதுவாயாக. இந்த திருக்கோத்தும்பியில இன்னொரு பாட்டு பாருங்க. நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து. இது 10வது பாட்டு. நோயில கடந்து நான் மூத்து நுந்துகன்றாய். அது என்ன நுந்துகன்று? நுந்துகன்றுன்னா 2 காலம் நடக்க முடியாம தள்ளாடுற கண்ணுக்குட்டி. தாய் பசு அதை தள்ளி தள்ளி கொண்டாரும். செயல்பட முடியாத கண்ணுக்குட்டி, அதான் நுந்துகன்று. நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து. வெறுத்து செலுத்தப்பட்ட கன்று. நுந்துகன்றாய் இங்கிருந்து. நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம்
நாய் பெற்ற செல்வம் அதுக்கும் பயன்படாது, மற்றவனுக்கும் பயன்படாது. நான் அப்படித்தான் இருக்கிறேன். வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை. சிவபெருமான் என்னுடைய இழிவை நோக்காமல் அன்பால் ஆளக்கூடிய தாய் மாதிரி வந்து என்னை ஆட்கொண்டான். தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே. தேசுற்றங்கிறது தேயுற்றன்னு வருது. தேசுன்னா ஒளின்னு அர்த்தம். தேசுற்ற செல்வர்க்கே அது பாட்டு நோக்கி எதுகை நோக்கி தேயுற்றன்னு வருது. தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. மூப்பு வயசால வர்றது இயல்பு. இது வயசால வல்ல, நோயினால வந்திருக்கு. நோயுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து. 1876 வருஷம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஒரு பெரிய படிப்பாடி பெரும்புலவர், கிட்டத்தட்ட 1,00,000 பாட்டு பாடியவர். 10 கம்பர்னு அவருக்கு பேர். கம்பர் 10,000 பாட்டு பாடினா இவர் 1,00,000 பாட்டு பாடினவர். அவர் மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறார். அவருக்கு பெயர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருடைய சீடருக்கு ஊவே சாமிநாத ஐயர்னு பேர். தமிழ் தாத்தா. எல்லா பகுதிகளிலும் சென்று பழைய ஏடுகளையெல்லாம் கொண்டு வந்து தமிழுக்கு பல நூற்களை அச்சுக்கு கொண்டு வந்து காப்பாற்றியவர். தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் பக்கத்தில் நிற்கிறார். இந்த கடைசி காலம் இவர் பாட்டை படிக்கிறார், திருவாசகத்தை. இந்த பாட்டு வந்துச்சு. நோயுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாகிற பொழுது திருவாசகம் படிச்சுட்டு இறந்தால் அடுத்த பிறவியிலையும் அதே நினைப்போட பிறக்கலாம், அல்லது பிறவியே இல்லாமல் சிவனடியிலும் சேரலாம். இப்போ இந்த பாட்டு திருவாசகம் படி, சாமிநாதா திருவாசகம் படி சொன்னது மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த திருவாசகத்தை படித்த இந்த பாட்டு வந்துச்சு. நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து. நுந்துகன்றுன்னா என்ன? சாமிநாத ஐயர் தகைக்கிறார். ஆமாம், நுந்துகன்றுன்னா என்ன? அந்த மரணப்படுக்கையில் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பொருள் சொல்கிறார். வெறுத்து செலுத்தப்பட்ட கன்று, எல்லோராலும் வெறுக்கப்பட்டு தாயினால் தள்ளி கொண்டு செல்லப்பட்ட கண்ணுக்குட்டி அப்படின்னு அர்த்தம் சொன்னாராம். இதை சாமிநாத ஐயர் எழுதுகிறார். நோயுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து. நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை. தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. தன் கருணையினாலே என்னை ஆட்கொண்ட பெருமான் திருவடிகளில் சென்று ஊதுவாயாக. இதில் இன்னும் ஒரு பாட்டு, இந்த 13வது பாட்டு. மாணிக்கவாசக சாமி ரொம்ப கெட்டிக்காரர் அப்படிங்கிறதுக்கு இந்த 13வது பாட்டு ஒரு அடையாளம். அது என்ன 13வது பாட்டு? சிவபெருமானே, நான் உங்ககிட்ட அன்பு செலுத்தவில்லை. அது யாருக்கு தெரியும்? உனக்கு எனக்கும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியுமா? நான் விபூதியை நிறைய பூசிக்கிட்டு இருந்தா நீங்கள்லாம் நான் பக்தன்னு ஏமாந்துருவீங்கள்ல. நான் உங்ககிட்ட அன்பு வைக்கலை. அது யாருக்கு தெரியும்? உனக்கும் எனக்கும் தான் தெரியும். நீ என்னை ஆட்கொண்டாயே திருப்பெருந்துறையிலே, அது ஊருக்கெல்லாம் தெரியும். அதனாலே நீ இப்பொழுது அருள் செய்யாவிட்டால் ஊர்க்காரன் பூரா உன்னை பார்த்து சிரிப்பான். அதுக்காகவாவது எனக்கு அருள் செய். நான் தனக்கன்பின்மை நானும் தானும் அறிவோம். நான் உங்ககிட்ட அன்பு செலுத்துற, தனக்குன்னா உனக்குன்னு அர்த்தம். மரியாதையா அப்படி சொல்றது. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். நான் உங்ககிட்ட அன்பு செலுத்தலை, அது எனக்கும் உனக்கும் தான் தெரியும். திருநீலகண்டர் மனைவியோட அவர் எந்த பற்றும் இல்லாமல் இருந்தார். அது யாருக்கு தெரியும்? திருநீலகண்டருக்கும் மனைவிக்கும் தான் தெரியும். அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமல் வாழ்ந்தார்.
அது மாதிரி நான் உன்னிடத்திலே அன்பு செலுத்தாதது உனக்கு எனக்கும் தான் தெரியும். ஆனால் தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். தான்னா சிவபெருமான். நீ என்னை ஆட்கொண்டாயே, அதை உன்னோடு வந்த அடியார்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். திருப்பெருந்துறையிலே அடியார்கள் கூட்டத்தோடு வந்து என்னை தடுத்தாட்கொண்டாயே, அதை கூட வந்த அடியார்கள் எல்லோரும் அறிவார்கள். ஆன கருணையும் அங்குற்றே, ஆட்கொண்ட கருணையும் அவனிடத்திலே இருந்துதான் வந்தது. எம்பெருமானே, அங்கு உற்றதே, அங்குத்தேன்னா அங்கு உற்றதே. நீ என்னை ஆட்கொண்டாயே, அந்த கருணையும் உன்னிடத்திலே இருந்துதான் வந்தது. சைவ மடங்கள்ல அங்குத்தின்னு சொல்லுவாங்க. அங்கு உற்றதேன்னு அர்த்தம். அங்கேருந்து வந்தது. நீ எனக்கு கருணை காட்டினாயே, அதுவும் உன்னிடத்திலே இருந்துதான் வந்தது. தானவனே கோன் என்னை குளிர்ந்தூதாய் கோத்தும்பி, நான் தனக்கன்பின்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். ஆன கருணையும் அங்குற்றே தான் அவனே கோன். அப்படி பிரிக்கணும். அங்குற்றே தான் அவனே கோன். அவன்தான் என் தலைவன், வேற யார்கிட்டையும் போக மாட்டேன். என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி, அவன் மனம் இறங்கி தானே வரும்படி நீ அவனிடத்திலே சென்று ஊதமாட்டாயா? இதுதான் வண்டை தூது விடுவது. நான் தனக்கன்பின்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். ஆன கருணையும் அங்குற்றே தான் அவனே கோன். என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. இந்த வண்டு சத்தம் போடும், அதான் ஊதுறது. குளிர்ந்து ஊதாய், குளிர்ச்சியோடு ஊது. என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு முன்னாலே போய் என்னை பற்றி சொல்லி நீ எனக்கு தூதுவனாக சென்று குளிர்ச்சியோடு ஊதுவாயாக. நீ தூது போனால் அவன் எனக்கு இறங்கி வருவான். நான் அவன் மீது அன்பு செலுத்தாவிட்டாலும் அவன் உலக மக்கள் என்னவாவது சொல்லுவார்களே என்றாவது எனக்கு இறங்கி வருவான். எனவே என்னை கூட கோன், என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. திருக்கோத்தும்பியிலே அற்புதமான பாடல்கள். வண்டை தூது விட்டு பாடக்கூடிய பாடல். ஒரு தலைவி தலைவனிடத்திலே எப்படியெல்லாம் தூது அனுப்பலாம் என்பதற்கு ஒரு தொடக்கம் அமைத்து கொடுத்தவர் மாணிக்கவாசகர் சுவாமிகள். இது மாணிக்கவாசகர் பாடிய வண்டு விடு தூது. இப்பொழுது பார்க்க வேண்டியது 11வது தலைப்பு, திருத்தெள்ளேனம். தெள்ளேனம்னா என்ன? அந்த காலத்தில் இப்படி சொல்றாங்க, அது ஒரு பறை, பாடிக்கொண்டே பறை கொட்டுவது. அவரும் தெள்ளேனம் கொட்டாமோன்னு சொல்லுவார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த முரத்தினால புடைக்கிறது. அப்படி புடைக்கிற பொழுது இந்த குழந்தைகள் சிறு சோறு சமைத்து சிறு வீடு கட்டி விளையாடுவாங்கல்ல, அதுல முரத்தினால புடைக்கிறது. அப்படி புடைக்கிறதையும் தெள்ளேனம்னு சொல்றது உண்டு. ஆனா தெள்ளேனம் கொட்டாமோன்னு வர்றதுனால ஒரு பறையாகத்தான் இருக்க வேண்டும். சிறுவரை முழக்கி அருளே அப்படின்னு ஆண்களுக்கு சொல்ற மாதிரி இது பெண்களுக்கு தெள்ளேனம் கொட்டுவது. எல்லா விளையாட்டும் பெண்கள் விளையாட்டு. திருவாசகம் பெண்களுக்குரியது. சொல்ல போனா ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள் தானே. ஆண்டவன் மட்டும்தான் ஆண், நம்மெல்லாம் பெண்கள். நம்ம அத்தனை பேரும் பெண் மக்கள். தெள்ளேனம் கொட்டுகிறார் மாணிக்கவாசகர் சுவாமி. இந்த முதல் பாட்டு அது அருமையான பாட்டு. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. திருமால் பன்றியாக சென்று தேடினார், பார்க்க முடியல. திருவடியை பார்க்க முடியல. நாம் பார்த்தோம். எப்போ பார்த்தோம்? திருப்பெருந்துறையிலே எம்பெருமான் ஒரு மனித வடிவத்தோடு வந்தான். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேடினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க.
அவன் திருவடி தரையில பட எம்பெருமான் திருப்பெருந்துறையிலே வந்து தடுத்து ஆட்கொண்டான். அப்போ நாம் அறிய, அவன் உருவத்தை நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். அந்தண கோலத்திலே வந்தான். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் படங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனேன் செந்தடல் புரை திருமேனியின் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியில பாடுவர் சிவபெருமான் அந்தண கோலத்தில திருப்பெருந்துறையில காட்சி கொடுத்தாராம். அதை சொல்றார், நாம் அறிய ஓர் அந்தணனாய், ஒப்பில்லாத அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு. அவனுக்கு உருவம் உண்டா? கிடையாது. அவனுக்கு பேருண்டா? கிடையாது. நீங்க எப்படி கற்பனை பண்றீங்களோ அதுதான் அவனுக்கு உருவம். நீங்க என்ன பேரு வச்சு கூப்பிடுறீங்களோ அதுதான் அவனுக்கு பேரு. எவ்வளவு உயர்ந்த தத்துவம்! எல்லா மதங்களையும் தாண்டி நிற்கக்கூடியது இந்த சைவம் என்பதை காட்டக்கூடியது இந்த வரி. கடவுளுக்கு ஒரு நாமம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. ஆனால் நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி அந்த கடவுள் உனக்கு காட்சி கொடுப்பார். இப்ப நான் நினைச்சேன்னா கடவுள் எனக்கு மனுஷ வடிவத்தில காட்சி கொடுப்பார். குரங்கு நினைச்சதுன்னா குரங்குக்கு குரங்கு வடிவத்தில காட்சி கொடுப்பார். நீ எப்படி நினைக்கிறியோ கடவுள் காட்சி அப்படி. ஐயப்பன்னு கும்பிட்டா ஐயப்பனா வருவார், சிவபெருமான்னு கும்பிட்டா சிவபெருமானா வருவார், திருப்பதி வெங்கடாச்சலபதினு கும்பிட்டா வெங்கடாச்சலபதியா வருவார். நீ எப்படி நினைக்கிறியோ கடவுள் அந்த மாதிரி காட்சி கொடுப்பார். பேரு நீ வச்ச பேரு தான் அவருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்திக்கு கல்யாணம் ஆக போகுது, கிட்டத்தட்ட 12 வயசு. சிவபெருமான் அங்கிருந்து ஒரு வயசான கிழவனாரா வந்துட்டார். ரொம்ப வயசு. மொய்த்து வளர் பேரளவு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ. வயசானவரா வந்து இருக்கிறார். நீ எனக்கு அடிமைங்கிறார். இவர் அதெல்லாம் கிடையாது. என்ன சாட்சி? உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்குங்கிறார். இவர் அந்த ஓலையை பிடிங்கி கிழிச்சு விட்டார். அவர் உடனே ஓலமிட்டார். திருவண்ணநல்லூர் கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்குள்ள இந்த சுந்தரமூர்த்தி சிவபெருமானை பார்த்து, ஏய்யா நீ என்ன பைத்தியக்காரனா? மனுஷனுக்கு மனுஷன் அடிமைன்னு சொல்றியே, நீ என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்டுவிட்டார். சிவபெருமான் இதை தெரிஞ்சுக்கிட்டார். அப்பா, நான் பைத்தியக்காரனாயிருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, பித்தனையாக மற்றொரு பேயனையாக வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்யவாறு. நீ வேலையை பாரு, அடிமை வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரா. அரங்கூர் அவைக்கு வந்தாச்சா. இங்கே வந்ததுக்கு அப்புறம் சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க. அவர் அடுத்த ஓலையை இடுப்புல இருந்து உருகிட்டார். சுந்தரமூர்த்திக்கு ஒரே ஆச்சரியம். அதான் பழைய ஓலையை வாங்கி கிழிச்சு விட்டோமே, இவர் என்ன இப்போ அடுத்த ஓலை எடுக்கிறார்? இந்த கிழவனார் சிவபெருமான் சொல்றார், அது செராக்ஸ் காப்பி, இதான் ஒரிஜினல். படி ஓலை மூல ஓலை. செராக்ஸ் காப்பிக்கு தமிழ் என்ன? படி ஓலை. ஒரிஜினலுக்கு தமிழ் மூல ஓலை. அப்போ கிழிச்சது படி ஓலை, இதுதான் மூல ஓலைன்னாராம். இந்த மூல ஓலைகளை என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இவங்க தாத்தா எழுதி கொடுத்திருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தாத்தா எழுதி கொடுத்திருக்கார். என்ன எழுதி கொடுத்திருக்கார்? திருவெண்ணநல்லூர் பித்தனுக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்திருக்கார். சிவபெருமான் தனக்கு வைத்து கொண்ட பெயர் பித்தன். ஏன் தெரியுமா? இப்ப நீ என்ன பித்தான்னு தானே கூப்பிட்ட. நீ என்ன பேர்ல கூப்பிடுறியோ அதுதான்டா எனக்கு பேரு. எனக்கு இன்னும் பேர் கிடையாது, எனக்கு இன்னும் உருவம் கிடையாது, எனக்கு இன்னும் ஊர் கிடையாது. நீ எந்த பேரை வச்சு கூப்பிடுறியோ அதுதான் என்னுடைய பெயர். அதனாலே பித்தா என்று அழைத்தமையினாலே திருவெண்ணநல்லூர் பித்தனுக்கு. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாவோம். பேராயிரம் உடைய பெருமான் 1000 பேர் சொல்லி தெள்ளேனம் கொட்டுவோம். மிக உயர்ந்த கருத்தை மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலில் வைக்கிறார். இது முதல் பாட்டு. அந்த 2வது பாட்டு பாருங்க. திருவார் பெருந்துறை மேய பிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின்
யாவரையும் கண்டதில்லை. திருவார் பெருந்துறையிலே இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய நான் பிறந்ததுக்கு அடிப்படை வினைகளை அறுத்து விட்டான். உந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். வினைகளை அறுத்து விட்டான். அவனை தவிர யாரையும் கண்டதில்லை. அருவாய் வருகிறான், உருவாய் வருகிறான். அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் வருவும் திருவாரூர் பாடினாம் வெள்ளேனன் கொட்டாமோ. திருவாரூருக்குன்னு தனிப்பதிகம் திருவாசகத்தில் கிடையாது. ஆனா அங்கங்க திருவாரூர் வந்துகிட்டே இருக்கும். எல்லா இடத்திலையும் திருவாரூரை தொடுவார். திருவாரூர் பழமையான ஊர். திருவாரூர் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. முத்திக்கு உழன்று, இது 12வது பாட்டு. முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனி வாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாபாடி தெள்ளேனங் கொட்டாமோ. முனிவர்கள் எல்லாம் முத்தி வேணும் என்று தவங்கிடக்கிறார்கள். எம்பெருமான் அவனாக வந்து நமக்கு காட்சி கொடுத்தான். அத்திக்கு அருளினான். அத்தின்னா யானை. ஐராவதம் என்ற யானைக்கு அருளினான். எம்பெருமான் மதுரையிலே ஐராவதம் என்ற யானைக்கு அருளினான். முத்தி குழன்று முனிவர் குலாம் நனி வாட அத்திக்கு அருளி வெள்ளை யானையின் சாபம் தீர்த்து அடியேனை ஆண்டு கொண்டு அதே மதுரையில் என்னையும் தடுத்து ஆட்கொண்டான். பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி என்னை அன்பு கடலுக்குள் தள்ளிவிட்டான். தித்திக்கிறான், எப்பொழுது பார்த்தாலும் தித்திக்கிறான். தித்திக்கு மாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ. எத்தனை சமயங்கள், உவலை சமயங்கள், ஒவ்வாத சாத்திரமாம். இது 17வது பாட்டு. உவலை சமயங்கள், பயன் தராத பொய் சொல்லக்கூடிய சமயங்கள். எத்தனை சமயம். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் அப்படின்பார் மாணிக்கவாசக சுவாமி. அந்தந்த சமயம் பெருசுன்னு அவனவன் சொல்றான். இது பயன் தராத பொய்யான சமயங்கள், ஒவ்வாத சாத்திரம், ஒண்ணுக்கொன்னு முரண்பட்ட சாத்திரங்கள். இதுக்குள்ள கிடந்து நான் தடுமாறினே. எம்பெருமான் வந்தான், என் கவலையை கெடுத்தான், கடல் எலிகள் தந்தான், அந்த செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம். சவலை கடல் புலனாய் கிடந்து தடுமாறும். சவலைனா தெரியுமா? வளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு சவல பிள்ளைன்னு பேர். அடுத்தடுத்து குழந்தை பிறந்துட்டா இந்த பின்னால பிறந்த குழந்தை வளர்ச்சி இல்லாம போயிடும். நான் அது மாதிரி கிடந்தேன், வளர்ச்சி இல்லாமல் கிடந்தேன், தடுமாறினேன். கவலை கெடுத்து கடல் இணைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அந்த பெருமான் எனக்கு வந்து அருள் செய்தான். கற்பாந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்து எனக்கு அருள் செய்தான். கவலை கெடுத்து கடலெளிகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாது. 2 பேர் தான் கவலை இல்லாத மனுஷன். ஒருத்தன் கருவறைக்குள்ள இன்னும் பிறக்காம இருக்கிறவன், இன்னொருத்தன் கல்லறைக்குள்ள போய் முடிஞ்சு போனவன். இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் கவலை உண்டு. உன் கவலை தீரணுமா? அவன் காலில் போய் விழு. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. திருவள்ளுவர். கவலை கெடுத்து கடலடிகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. இன்னொரு பாட்டு பாருங்க. வான் கெட்டு, இது 18வது பாட்டு. வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. வான், காற்று, மாருதம் எல்லாம் ஒரு காலத்துல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து அழிஞ்சு முடிஞ்சிரும். வானம் மட்டும் பாக்கி நிற்கும். ஆனா வானத்துல இவ்வளதையும் சேர்ந்துடும். மண்ணு தண்ணிக்குள்ள போயிடும், தண்ணிய நெருப்பு சாப்பிட்டுரும், நெருப்பை காத்து அணைச்சிரும், காத்து ஆகாசம் இழுத்துக்கிறோம். கடைசி ஆகாசம் மட்டும் தெரியும். ஆகாசம் தெரியாது.
நம்ம பார்க்குறோம், அது போக போக போய்கிட்டே இருக்கும். வான்கட்டு மாருதம் வாய்ந்து, மாருதம்னா காற்று, அழல் அழல்னா நெருப்பு, நீர் மண் எல்லாம் கெட்டாலும் சிவபெருமான் கெடாதவன், என்னைக்கு அப்படியே இருப்பான். கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை அப்படிம்பார். பெருமான் என்றைக்கும் கேடுபடாதவன், தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. நான் அவனை போய் அவன் காலில் விழுந்த உடனே முதல்ல இந்த உடம்பு மறந்தது. ஊன் கெட்டு உயிர் கெட்டு, என்னுடைய உயிர் அதுவும் தன்னிலை திரிந்தது. உணர்வும் கெட்டு என் உள்ளமும் போயிற்று. நான் 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 என்று சொன்ன ஆணவம் கெட்டு நான் இப்பொழுது சிவமாகி இருக்கிறேன். நான் கெட்ட வாபாடி தெள்ளையனும் கொட்டாமோ. வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையன். அது என்ன சலிப்பறியா தன்மையன்? நம்மளை எல்லாம் படைக்கிறான், அப்புறம் காப்பாத்துறான், அப்புறம் ஒடுக்கிறான். நம்ம எத்தனை பிறவி எடுத்திருப்போம், நம்ம எத்தனை பேர், எத்தனை கோடி, இத்தனை கோடி ஜந்துக்கள், 84 லட்சம் வகையான பிறப்பான். உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் கரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நிற்கிறான் சிவபெருமான். ஆனா இந்த வேலை பார்க்கிறானே, காத்தும் படைத்தும் கறந்தும், இது பூரா அவனுக்கு விளையாட்டா இருக்கே தவிர அவனுக்கு சலிப்பே கிடையாது. தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய், எல்லாம் சிவமயமாகிவிட்டது. நான் என்பது போய் அவன் மயமாகிவிட்டது. ஊனுடம்பு கெட்டு சிவமேனியாயிற்று, உயிர் கெட்டு சிவமாயிற்று, உணர்வு கெட்டு சிவமயமாயிற்று. ஆசை மயமான என் உள்ளம் சிவன் கோயில் ஆகிவிட்டது. நான் என்ற முனைப்பும் கெட்டு போயிற்று, என் மனம் கோயிலாகிவிட்டது. வான் கெட்டு மாருதம் வாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாபாடி தெள்ளேனும் கொட்டாமோ. திருவாசகத்தை படித்தால் இந்த நான் என்ற ஆணவம் குறைந்து சிவபெருமான் நம்ம மடியில வந்து உட்காருவார்.